إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل وسلم وارحم وبارك على حبيبك سيدنا وسندنا وشفيعنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه رواه البخاري. அன்பான கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எங்களுடைய அமர்வை பொருந்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தபாரக வ தஆலாவுடைய மேலான பொருத்தம் அவனுடைய சங்கையான நெருக்கத்துக்கு காரணமாக ஆக்கி அருள வேண்டும். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, உலக வாழ்க்கையினுடைய லட்சியம், இலக்கு, குறிக்கோள் உலகத்தை படைத்து ஆளுகின்ற அல்லாஹுவை அடைவது. அல்லாஹு தபாரக வ தஆலா இந்த உலக வஸ்துக்களை படைத்திருப்பது, அலங்கரித்திருப்பது, இந்த உலகத்தை அற்புதமாக ஆச்சரியமாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். இதை பார்த்து ஏமாந்து போவதற்காக அல்ல, அதை பார்த்து உள்ளத்தை பறிகொடுத்து அதற்கு அடிமையாகுவதற்காக அல்ல, இந்த உலகத்தை பார்த்து உலகத்தை படைத்தவனை புரிந்து கொள்வதற்காக, உலகத்தினுடைய ஒவ்வொரு படைப்பையும் பார்த்து படைத்த ரப்புல் ஆலமீனை நினைப்பதற்காக, உலகத்தினுடைய படைப்புகளுடைய திரையை தாண்டி படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வோடு இணைய வேண்டும். திரையை பார்த்து ஏமாந்து விடுகிறோமா, அல்லது திரைக்கு பின்னால் இருக்குகின்ற காலிகுல் அஸ்பாப், முசப்பிபுல் அஸ்பாப், முதப்பிருல் அஸ்பாப், முசவ்விருல் அஸ்பாப், இந்த உலகத்தினுடைய அஸ்பாபுகளை படைத்து ஆளுகின்ற, இயக்குகின்ற, இந்த அஸ்பாபுகளை கட்டுப்படுத்துகின்ற, இந்த அஸ்பாபுகளை கண்ட்ரோல் பண்ணுகின்ற, இந்த அஸ்பாபுகளை கொடுக்குகின்ற, எடுக்குகின்ற, இந்த அஸ்பாபுகளை கொண்டு லாபத்தை ஏற்படுத்துகின்ற, இந்த அஸ்பாபுகளை கொண்டு நஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற ரப்புல் அஸ்பாப், இந்த அஸ்பாபுகளுடைய ரப் ஆகிய அல்லாஹுவை விளங்கிக் கொள்கிறோமா, அல்லது இந்த திரையாக இருக்குகின்ற அஸ்பாபுகளை, வஸ்துக்களை பார்த்து ஏமாந்து உள்ளத்தை, நம்பிக்கையை, அன்பை, பாசத்தை, எதிர்பார்ப்புகளை இந்த அஸ்பாபுகளுக்கு பறிகொடுத்து ஏமாந்து விடுகிறோமா என்பதுதான் உலக வாழ்க்கையினுடைய சோதனை. உலக வாழ்க்கையினுடைய டெஸ்டும் சோதனையும் அதுதான். உலகத்திலே வாழுவோம், வஸ்துக்களை புலங்குவோம், வஸ்துக்களை உபயோகிப்போம். உலகத்தெல்லாம் பெட்ரோலும் ஒன்று டச் பண்ணக்கூடாது, அனுபவிக்க கூடாது, புலங்கக்கூடாது, சம்பாதிக்க கூடாது என்பது அல்ல. உலகத்தில தான் இருக்கிறோம், உலகத்தில் வாழுவோம், உலகத்தில் இருப்போம், வஸ்துக்களை புலங்குவோம், உபயோகிப்போம். ஆனால் இந்த வஸ்துக்களுக்கு அடிமையாகி விட மாட்டோம். இந்த வஸ்துக்களுக்காக வஸ்துக்களை படைத்தவனுக்கு மாறு செய்ய மாட்டோம். இந்த வஸ்துக்களை வைத்து வஸ்துக்களை படைத்தவனை அடைவோம். இந்த வஸ்துக்களை வைத்து அவனை நினைப்போம். இந்த வஸ்துக்களை வைத்து அவனை புரிந்து கொள்வோம். இந்த வஸ்துக்களை தாண்டி, இந்த திரையை தாண்டி
இந்த வஸ்துக்களை படைத்து ஆளுகின்ற ரப்புல் ஆலமீன் அவனை புரிய கல்புடைய பார்வை திறப்பட வேண்டும். கண் பார்வை எல்லோருக்கும் இருக்குகிறது. அது ஆடு மாடு பிராணிகளுக்கும் இருக்குது. அது கல்ல கல்லா பார்க்குது, புல்ல புல்லா பார்க்குது, தண்ணிய தண்ணியா பார்க்குது, நெருப்ப நெருப்பா பார்க்குது. அதுக்கும் பகல் இரவு வெளிச்சம் எல்லாம் விளங்குது. புல்ல கண்டா சாப்பிடுது, நெருப்ப கண்டா ஒதுங்கி போகுது. வஸ்துக்களை பார்க்கிறதுக்கு, வஸ்துக்களை புரிவதற்கு, வஸ்துக்களை அனுபவிப்பதற்கு, வஸ்துக்களை அடைவதற்கு இந்த பகுத்தறிவு தேவையே கிடையாது. ஆறாவது ஒரு அறிவு தேவையே இல்லை. ஐயறிவு மிருகங்களுக்கு இருக்குகின்ற அறிவு இருந்தால் போதும் வஸ்துக்களை புரியவும் வஸ்துக்களை அனுபவிக்கவும் இந்த உலகத்தில் வாழ்றது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு வைத்திருக்கின்ற உணர்வுகள், பசி, தாகம், கோபம், சந்தோஷம், நோய், வருத்தங்கள், கஷ்டங்கள், வெயில் மழையுடைய தாக்கங்கள், உணர்ச்சிகள், இச்சைகள், இவைகளை மிருகங்களுக்கும் அல்லாஹ் வைத்திருக்கிறார். அது வெயிலிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளுது, மழையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளுது, பசிச்சா சாப்பிட்டுக் கொள்ளுது, தாகிச்சா குடிச்சுக் கொள்ளுது, ஆசை வந்த ஆசையை பூர்த்தி செய்து கொள்ளுது, விரோதியிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளுது, கோபம் இருக்குது, பழி வாங்குது, ஃபைட் பண்ணுது, அழகா குஞ்சுகளை குட்டிகளை பெற்றெடுத்து அதை பாதுகாத்து வளர்க்குது, தனக்கு தேவையான வீட்டையோ கொண்டையோ கூட்டையோ செஞ்சு கொள்ளுது, உலகத்தை ஃப்ரெஷ்ஷா அனுபவிக்குது. அதுக்கு மார்க்கெட் இல்ல, கவர்மெண்ட் இல்ல, எக்ஸ்போர்ட் இல்ல, இம்போர்ட் இல்ல, ஹாஸ்பிட்டல் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன் இல்ல, கோர்ட்டு வழக்குன்றது இல்ல, அதுக்கு ஜெயில் சிறை என்றது தேவையில்ல, ஒன்றும் இல்லை. உலகத்தை அனுபவிக்குது, ஃப்ரெஷ்ஷா உலகத்துல வாழுது. நல்லா விளங்குது கண்ணியமான சகோதரர்களே. உலகத்துல வாழ்றதுக்கு இந்த பகுத்தறிவு தேவையே கிடையாது. உலகத்துல வாழ்றதுதான் நோக்கம், இதுதான் வாழ்க்கையினுடைய இலக்கு என்று இருந்தால் இந்த பகுத்தறிவு இல்லாம வாழ்ந்துட்டு போகணும். மேலதிகமான ஒரு அறிவை அல்லாஹு தஆலா மனிதனுக்கு கொடுத்திருப்பது இந்த கல்லையும் மண்ணையும், இந்த கல்லையும் மண்ணையும் பொன்னையும் விண்ணையும் பார்ப்பதற்காக அல்ல, மாறாக மேலதிகமான ஒரு பகுத்தறிவை கொடுத்திருப்பது இந்த கல்லையும் மண்ணையும் தாண்டி, இந்த படைப்புகளை தாண்டி, படைப்பினங்களை படைத்து ஆளுகின்ற ரப்புல் ஆலமீனை புரிவதற்காக, அவனை அடைவதற்காக, அவனை நெருங்குவதற்காக, இந்த வஸ்துக்களுடைய ஏமாற்ற வலையிலே சிக்கி தோற்று போகாமல், இந்த வஸ்துக்களுடைய போலியான ஏமாற்றுத்தனமான இந்த வலையிலே சிக்கி வாழ்க்கையில் நொந்து போகாமல், தோற்று போகாமல், ஏமாந்து போகின்ற ஒரு ஏமாளியாக, ஒரு தோல்வியாளனாக ஆகிவிடாமல், இந்த வஸ்துக்களை தாண்டி வஸ்துக்களை படைத்த ரப்பை புரிந்து, வஸ்துக்களை தாண்டி வஸ்துக்களை படைத்த ரப்பை அடைந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக அல்லாஹு தஆலா பகுத்தறிவை தந்து, பகுத்தறிவை மாத்திரம் அல்ல, அந்த பகுத்தறிவு ஆறாவது அறிவுக்கு மேலாக ஒரு மூமினுக்கு, ஒரு மனிதனுக்கு ஏழாவது அறிவாக அல்லாஹ் வஹ்யை இறக்கி இருக்கிறான். பகுத்தறிவுக்கு மேல வஹி, குர்ஆன், சுன்னா, ஹதீஸுகள் அவனுக்கு தெளிவுபடுத்துகிறது. அந்த வஹ்யை வெறும் தத்துவமாக சொல்லாமல், வஹ்யை வெறும் தியரியாக சொல்லாமல், அந்த வஹ்யை அமலியன், பிராக்டிக்கலாக, செயல் வடிவமாக அதை வாழ்ந்து காட்டுகின்ற, செயல்படுத்தி காட்டுகின்ற நபிமார்களையும் அனுப்பி அதனை நடைமுறைப்படுத்தியும் காட்டு. படைத்தவனை நோக்கிய பயணம் என்ன, படைத்தவன் எங்களை படைத்தவன் நோக்கம் என்ன, அந்த நோக்கத்தை, இலக்கை அடைவதற்கு எப்படி உலகத்திலே வாழ வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை வெறும் வார்த்தையாக இல்லாமல் வாழ்க்கையை வாழ்க்கையாகவே வாழ்ந்து காட்டினார். அல்லாஹ் தஆலா உங்கள் எல்லோருடைய கல்புகளை வெளிச்சமாக்க வேண்டும், கல்புடைய பார்வையை பிரகாசம் உள்ளதாக ஆக்க வேண்டும். கண் பார்வையுடைய குருட்டுத்தனம் பெரிய ஒரு குருட்டுத்தனம் அல்ல, அதால வருகின்ற பாதிப்பை விட பல ஆயிரம் மடங்கு, பல கோடி மடங்கு ஆபத்தான
மோசமான விளைவுகள்ல நாங்கள் சித்துவோம். கல்புடைய குறுக்குத்தனம். கல்பு குருடாகிவிட்டால் அவருக்கு வஸ்துக்கள் விளங்கும், வஸ்துக்களை படைத்தவன் விளங்காது. வஸ்துக்களை அடைவதற்காக படைத்தவனுக்கு மாறு செய்து கொண்டு வஸ்துக்களுக்கு பின்னால் அலைவான். வஸ்துக்களை தருபவனை கோபப்படுத்திக் கொண்டு வஸ்துக்களை தேடி திரிவான். தோல்வியில வெற்றியை தேடுவார், நஷ்டத்திலே லாபத்தை தேடுவார். பாவம் குருடன், பாவம் குருடன். அவன் உலகத்தின் பார்வையில் ஆய்வாளனாக இருக்கட்டும், அவன் தத்துவ ஞானியாக உலகம் பார்க்கட்டும், அவன் படைத்தவனை புரியாத வரைக்கும் அவனுடைய அறிவல்ல மடமை. படைப்பினங்களை அவன் எவ்வளவுதான் ரிசர்ச் பண்ணட்டும், ஆய்வு செய்யட்டும், கல்லையும் மண்ணையும் விண்ணையும் அவன் ஆய்வு செய்யட்டும், கல்லையும் மண்ணையும் விண்ணையும் படைத்தவனை புரியாத வரைக்கும் அவனுடைய அறிவே அல்ல. அவனுடைய ஆய்வு எப்ப படைத்தவனை அவன் சரியாக கண்டுகொள்வானோ, படைத்தவனை புரிந்து கொள்வானோ, அப்போதுதான் அவனுக்கு அறிவு அங்கிருந்துதான் ஆரம்பமாகுகிறது. அதுதான் அறிவின் துவக்கம். கல்விடைய பார்வை குருடாகிட்டா நன்மைகளுடைய பொறுமதி அவனுக்கு விளங்காது, பாவத்துடைய பாரதூரம் அவனுக்கு தெரியாது, மறுமையின் முக்கியத்துவம் அவனுக்கு விளங்காது. மரணத்தை பார்ப்பான், கபருக்கு போவான், மையவாடிக்கு போவான், ஜனாதாவை இறக்குவான், ஜனாதாவை தூக்குவான், கழுகுவான், மையத்து செய்தி என்று எல்லாருக்கும் சொல்லி திரிவான். அவர் மௌத்து, இவர் மௌத்து, மையத்து செய்தி தெரியுமா என்று. ஆனா அவன் கல்வி குருடாக இருந்தார், நானும் மௌத்தாகத்தான் போறேன், இன்றைக்கு மௌத்தாகலாம், நாளைக்கு மௌத்தாகலாம், என்னுடைய மரணத்துக்கு நான் தயாராக வேண்டும் என்ற உணர்வோ, மரணத்தின் உண்மையான நிலையோ, மரணத்துக்கு பின்னால் உள்ள நிலைகளோ அவனுக்கு விளங்காது. மௌத்தாக இருக்கிற ஒரு கண்ணுக்கு விளங்குது, அந்த மௌத்தில் உள்ள படிப்பினையும் தத்துவமும் அவன் கல்வுக்கு விளங்காது என்றால் அவன் கல்வு குருடனாக இருக்கிறான். ஓடினார், ஆடினார், சம்பாதிச்சார், என்னென்னமோ சேர்த்தாரு, கட்டினார், குமிச்சாரு, ரூபு போனதோட முடிஞ்சது. எதையும் கொண்டு போக இல்லை என்பதல்ல, உடுப்பையும் கலட்டி எடுத்துட்டான் என்பதல்ல, அதற்கு மேலாக உடம்புல உள்ள தூசியையும் கழுகி தொடச்சித்தானே அனுப்புறாங்க. இந்த மனுஷன் தூசியை கூட கொண்டு போகலையே, கையில் உள்ள அழுக்கு, உடம்புல உள்ள அழுக்க கூட கொண்டு போகலையே, இதுதானே முடிவு என்ற அந்த படிப்பினை கண்கொண்டு பார்க்குகின்ற கல்விடைய பார்வை குருடாக இருந்தால் அவனுக்கு அதெல்லாம் விளங்காது. குர்ஆன் சொல்கிறது, நிச்சயமாக அவர்களுடைய கண் பார்வைகள் குருடல்ல. நல்லா பார்க்கறான், நல்லா பார்க்கறான், கண்ணாடி போட்டு பார்க்கறாங்க, டெலிஸ்கோப் வச்சு பார்க்கறாங்க. வலக்கின் தாமல் குலூபுல்லதி ஃபி சுதூர், அவங்களுடைய கல்புகளிலே உள்ள, நெஞ்சங்களிலே உள்ள உள்ளங்கள் குருடாகி விட்டது என்று குர்ஆன் சொல்றது. கண் பார்வைக்கு ருயா என்று சொல்றது, கல்புடைய பார்வைக்கு பசீரத் என்று சொல்றது. அபலா துபுசிரூன் குர்ஆன் கேட்குது. வஃபில் அர்தி ஆயாத், இந்த பூமியில பல அத்தாட்சிகளை நாங்கள் வைத்திருக்கிறோம். பூமியில கல்லு, மண்ணு, மரம், செடி, கொடி, பூக்கள், பழங்கள், காய்கறி வகைகள், இந்த வானமா, சூரியனா, பூமியா, சந்திரனா, கோள்களா, நட்சத்திரங்களா, மரங்களா, ஆறுகளா, ஓடைகளா, கடலா, இந்த ஒவ்வொன்றுமே அல்லாஹுவை உணர்த்துகின்ற அத்தாட்சிகள், ஆயாத்துகள். சனுரீஹிம் ஆயாத்தினா, எங்களுடைய அத்தாட்சிகளை நாங்கள் அவர்களுக்கு காட்டுவோம். பிரபஞ்சத்தில் வானத்தை, சூரியனை, கோள்களை, நட்சத்திரங்களை, இந்த யூனிவர்ஸ, கேலக்சிகளை, இந்த மில்கி வேய, இதுல இருக்கக்கூடிய ஸ்டார்களை, இதுல இருக்கக்கூடிய அத்தனை பிரபஞ்சத்தை பாருங்க. அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ், ரப்பனா மா கலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபக்கினா அஸாபன் நார். இதை பார்த்ததோட படைச்சவன் புரிய வேண்டும். சாதாரண பொருளை பார்த்து அந்த கம்பெனியை புகழ்ற ஜப்பான்காரன் மூளை தான் மூளை பாருங்க என்னதெல்லாம் செய்யறான், சைனாக்காரன் பாருங்க இந்த சின்ன வில்லுக்கு என்னதெல்லாம் செய்யறான். ஒரு டிஜிட்டல் ரெக்கார்டரை, ஒரு சின்ன ஒரு எலக்ட்ரிக்கல் சாமான பார்த்துட்டு ஜப்பான்காரன் மூளையையும் சைனாவுடைய கம்பெனியுடைய தரத்தையும்
புரிய தெரிகின்ற இவனுக்கு இந்த வானம் பூமி சூரியன் சந்திரன் கோள்கள் நட்சத்திரங்கள் மரங்கள் செடிகள் கொடிகள் பழங்கள் பூக்கள் காய்கறி வகைகள் மனிதர்கள் மலக்குகள் ஜின்கள் சுப்ஹானல்லாஹ் பறவைகள் மீன்கள் மிருகங்கள் இவற்றை பார்த்து இவற்றை படைத்து ஆளுகின்ற ரப்பை புரிய தெரியலண்டா அவன் கண்ணுல குருடு, கண்ணுடைய குருடு அல்ல கல்புடைய குருட்டுத்தனம். வானம் வானமாக தெரியுதென்றால் அது ஆடும் பார்க்குது மாடும் பார்க்குது. நீ வானத்தை பார்த்து வானத்தை படைத்தவனை புரியாத வரைக்கும் உன்னுடைய கல்புடைய பார்வையில கோளாறு. கடலை கடலாக, மண்ண மண்ணாக, மரத்தை மரத்தா மரமாக, கல்ல கல்லாக, ஆடு மாடு பிராணி எல்லாமே பார்க்குது. அதை பார்க்கறதுல என்ன பெரிய பிரயோசனம்? அதை பார்த்து படைத்தவனை புரிய தெரியணும், அதை பார்த்து படைத்தவனை நினைக்க தெரியணும், அவனுடைய ஞானம் உண்டாகணும். கண்ணியமான அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கல்புடைய இயல்பு என்னண்டா அது ஒன்றினுடைய கமால ஜமால அழக திறமைய ஆற்றலை கண்டுச்சுண்டா அந்த கல்வி அதன் பக்கம் தாய்ந்து அதை தேடும், அதை அடையணுண்டு ஆசைப்படும், அதன் மீது அதுக்கு மஹப்பத்து வரும். ஒரு நல்ல பொருளை பார்த்தா நல்ல சாமான எங்க இது எங்க வாங்குவீங்க, அவரும் அதை வாங்கணும் அடையணும் ஆசை கல்விக்கு வரும். அது ஒரு பைக்கோ ஒரு போனோ ஒரு சாமானோ ஒரு வீடோ எதை பார்த்தாலும் அதுல ஏதாவது ஒரு அழகு, அதுல ஏதாவது ஒரு நலவு, அதுல ஏதாவது ஒரு பிரயோசனம் இருந்தா அந்த கல்வி அதை அடையணும், அதை கொண்டு அது கவரப்படும், அதன் பக்கம் ஈர்க்கப்படும். இதுதான் தபியத்து குழு, உள்ளங்களுடைய யதார்த்தம், உள்ளங்களுடைய இயல்பான நிலை. இந்த கல்லையும் மண்ணையும் இந்த பொருள்களையும் இதில் உள்ள போலியான மஜாஜியான கமால ஜமால அழக திறமைய ஆற்றல பிரயோசனங்களை பார்த்துட்டு அதன் பக்கம் இந்த கல்வி திரியுதுண்டா, அதன் பக்கம் இந்த கல்வி திரும்புதுண்டா, அதை அடையணும்னு எங்குதுண்டா, அதை நினைக்குதுண்டா, இந்த கல்வி கொஞ்சமாவது இந்த உலகத்தை படைச்ச ரப்புல் ஆலமீன், இந்த வானம் சூரியன் பூமி கோள்கள் சந்திரங்கள் நட்சத்திரங்கள் துணை கோள்கள் வால் நட்சத்திரங்கள் மரங்கள் செடிகள் இவைகளையெல்லாம் படைத்த ரப்புல் ஆலமீன் அவனுடைய கமால ஜமால அவனுடைய ஜலாலியத்தை குதிரத்தை ஆற்றல வல்லமைய அவனுடைய உபகாரத்தை அவனுடைய லாபத்தை அவனுடைய இன்பத்தை அவனை அடைவதனுடைய பிரயோசனத்தை கொஞ்சமாக இந்த கல்வி விளங்கும் என்றிருந்தார் இந்த கல்வி அவனல்லாத யாரும் பக்கம் திரும்பாது, இந்த கல்வி அவனல்லாத யாரையும் நாடாது, இந்த கல்வி அவனல்லாத யாரையும் தேடாது, இந்த கல்வி அவனல்லாத யாருக்கும் அது பறி கொடுக்காது, அந்த கல்வி யாரும் பக்கமும் சாயாது. எதை பார்த்தாலும் அல்லாஹ் எனக்கு கிடைப்பானா அவனுடைய சந்தோஷமா நான் செய்றேன், அல்லாஹ் அவன் விரும்ப மாட்டானா தானா கோடி வரட்டும் கோடி போகட்டும், எனக்கு அல்லாஹ் வேண்டும், அல்லாஹு தாலாவுடைய பொருத்தம் வேண்டும், அல்லாஹு தாலாவுடைய அன்பு வேண்டும் என்று ஏங்கி தேங்கி நிற்கும் இந்த கல்வி. நாங்க படைத்த ரப்புல் ஆலமீன் ஜல்ல ஜலாலுஹு அந்த கஹ்ஹார் வஹ்ஹாப் ரஸாக் ஹன்னான் மன்னான் தவ்வாப் ரஸாக் சுப்ஹானல்லாஹ் அவனை நாங்க புரியாமல் இருக்கிறதான் பிரச்சனை. அவனை விளங்கி அவனை நாடி தேடி அவனை அடைய முயற்சி செய்யறதுக்கு பேர் தான் ஈமான் சகோதரர்கள். அவனை நாடி தேடி அவனை அடையணும் என்ற அந்த ஏக்கத்தோட கல்வி படைத்தவனின் பக்கம் திரும்புகின்ற போது அவன் விரும்புகின்ற வாழ்க்கைக்கு பேர் தான் இஸ்லாம். கல்வில வருகின்ற அந்த ஏக்கத்தோட படைச்ச ரப்புல் ஆலமீன் அவனுடைய அன்ப பொருத்தத்தை நெருக்கத்தை அவனுடைய தொடர்ப நாடி அந்த ஏக்கத்துல அவன் விரும்புகின்ற ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு பேரு தான் இஸ்லாம். ஈமான் வேற இஸ்லாம் வேற. அதிகமான அறிஞர்கள் சொல்லுகின்ற வரைவிலக்கணம் ரெண்டு வித்தியாசமானது. ஈமான் என்றது கண்ணால பார்க்கலாது, இஸ்லாம்ன்றது கண்ணால பார்க்கலுமானது. தொழுக நோம்பு ஹஜ்ஜுக்கு போறாரு, உம்ராவுக்கு போறாரு, பள்ளி கட்டுறாரு, தர்மம் செய்யறாரு, குர்ஆன் ஓதுறாரு, விக்ர் செய்யறாரு, உடலால செய்யக்கூடிய அமல்கள் இஸ்லாத்தினுடைய தால்லுக்கு அல் இன்கியாத் அல் வாஹிரி, அல் இன்கியாத் அல் வாஹிரி மர்ஜிஉஹு இலல் ஜவாரிஹி அல் வாஹிரா. இந்த இஸ்லாம் என்பது வெளிப்படையான ஒரு செயல் வடிவம், கண்ணால பார்க்கலாம். அது ஈமான்றது கண்ணால பார்க்க இயலாது, அது உள்ளத்தோட தொடர்பட்ட கல்புலவார் அல்லாஹுடைய நம்பிக்கை, அல்லாஹு தாலாவுடைய அசைக்க முடியாத அல்லாஹோடு இணைகின்ற இணைப்பு, இதுக்கு பேர் ஈமான். அல் இன்கியாத் அல் பாத்தினி மஹல்லுஹுல் கல்பு, அதனுடைய தொடர்பு கல்போடு உள்ளது. கல்புல ஈமானுடைய உண்மையான உணர்வு இல்லாத ஈமான் இல்லாத இஸ்லாம் அது நிபாக் நயவஞ்சகத்தனம், வெளி நடிப்பு, வெளி ஷோ.
சூழலுக்காக, யாரையோ திருப்திப்படுத்துறதுக்காக அவர் ஒரு நாடகம் நடிக்குகின்றதாக மாறிவிடும் ஈமான் இல்லாத இஸ்லாம். இஸ்லாம் இல்லாத ஈமான் அறகுறையானது. ஈமான் பரிபூர்ணமாகிட்ட அவருடைய வாழ்க்கையில, பேச்சில, அவருடைய பார்வையில, அவருடைய செயல்ல, உடையில, நடையில, பாதையில, செயல்பாடு, கொடுக்கல் வாங்கல் எல்லாவற்றிலும் அந்த ஈமான் பிரதிபலிக்கும். அந்த உள்ளுக்குள்ள ஈமானால அந்த ஈமான் என்ற மரம் என்று குர்ஆன் சொல்கிறது, அந்த மரத்தினுடைய கனிகள், பசுமையான அந்த இலைகள், குலைகள், பசுமையான காட்சி, அதில் உள்ள பழங்கள், குலைகள், இலைகள், அதனுடைய கிளைகள், அதுக்கு பேர் தான் இஸ்லாம். உள்ளுக்குள்ள வேர் அது ஈமான். அந்த வேறு ஊண்டு நின்றா மரம் செழிப்பாக இருக்கும், பசுமையாக இருக்கும், கனி கொடுக்கும், காய் கொடுக்கும், பூ கொடுக்கும். அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லோருக்கும் சரியான விளக்கங்களை நசீபாக்கும். கண்ணியமான மேலான அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஈமானுக்கும் இஸ்லாத்துக்கும் உதாரணம் பசியையும் சாப்பாட்டையும் போல. சாப்பாட்டை கண்ணால பார்க்கலாம், வகை வகையான சாப்பாடு. ஆனா சாப்பிடுறதுக்கு என்ன தேவை? பசி தேவை. சாப்பாட்டுடைய ருசி விளங்க என்ன தேவை? பசி தேவை. பசி இல்லாத ஒரு ஆளுக்கு என்ன சொன்னாலும் அவர் சாப்பிட இயலாது. உண்மை சாப்பிட சொல்ற அவருக்கு எரிச்சல் வரும். எனக்கு உமக்கு விளங்குதே இல்லைன்னா பசி இல்லைன்ற சாப்பிடு சாப்பிடுன்னு ஒரே சொல்லிக்கிட்டு, சாப்பாட்டோடையும் வெறுப்பு வரும், சாப்பிட சொல்ற ஆளோடையும் வெறுப்பு வரும். பசி இல்லாத ஆளுக்கு சாப்பாட்டுடைய ஆசை இருக்காது. ஈமான் இல்லாத ஆளுக்கு இஸ்லாத்துடைய ஆசை இருக்காது. ஈமான் இல்லாம இஸ்லாத்தை போஸ்ட் பண்ண போனா தொழு, எலும்பு, அது ஹராம், இது கூடாது, அதை செய், இதை செய்தா அவருக்கு எரிச்சலாது. இஸ்லாத்தோடையும் வெறுப்பு வரும், சொல்ற ஆளோடையும் வெறுப்பு வரும். மிச்சம் போஸ்ட் பண்ணா சாப்பிடுறமா எடுத்து வச்சுட்டு நடிச்சுட்டு அங்கிட்டு போக்கல டஸ்ட்பின்ல தூக்கி வீசிட்டு வேலையை போகும். கரைச்சல் தாங்கலாது, குடிங்க போ வீட்டுக்கு வேலையை. நீங்க ஈமான உண்டு பண்ணாம இஸ்லாத்தை சட்டம் போட்டு நடைமுறைப்படுத்த பார்த்தீங்கன்னா, வீட்டுள்ளுக்காக இருந்தாலும் சரி, மனைவிட்டையாக இருந்தாலும் சரி, பிள்ளைகள்கிட்டையா இருந்தாலும் சரி, மாணவர்கள்கிட்டையா இருந்தாலும் சரி, ஊர்ல வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள்கிட்ட இஸ்லாத்தை கொண்டு வரணும் என்று அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க வெளியிலிருந்து பிரஷரை கொடுத்து, வெளியிலிருந்து அழுத்தத்தை கொடுத்து சட்டத்தினால இஸ்லாத்தை கொண்டு வர பார்த்தீங்கன்னா, அப்படியா நடிப்பாங்க. வேற இடத்துக்கு போனா டபலா ட்ரிபலா செய்யறதை செஞ்சுட்டு வேலைப்பாங்க. உமாவை ஏமாத்துவாங்க, வாப்பாவை ஏமாத்துவாங்க. அவங்களுடைய வெளிரங்க வாழ்க்கை ஒன்றாக இருக்கும், அந்த வாழ்க்கை வேறொன்றாக இருக்கும். இவர் சாப்பிடணும், என்ன செய்யறது? உள்ள சாப்பிடணும், என்ன செய்யணும்? சாப்பிடுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க என்ன செய்யுங்க? மெதுவா பசிக்குரிய ட்ரீட்மெண்ட் செய்யணும். என்ன செய்யணும்? பசிக்குரிய வேலையை செய்யணும். அவருக்கு பசி வாரத்துக்குரிய வழியை செய்யணும். பாவம், அவனுக்கு பசி இல்லை, அவனை போட்டு சாப்பிடு என்ன சொல்றது? பசி உண்டாக்குறதுக்கு வைத்தியத்தை செஞ்சா இப்ப 1 மணிக்கு பிரிட்ஜ திறந்துகிட்டு என்னமோ தேடுறான். என்னவாப்பா பசிக்குதுமா வந்து இல்லையான்னு கேட்கிறான். கிச்சன்ல போயிட்டு தட்டப்படணுமோ பரட்டுறான். என்னடா முட்டையை பொறிக்கிறான். பசியா அவனுக்கு. அடே சாப்பிடுன்னு வச்சா சாப்பிட மாட்டான். இப்ப எந்திரிச்சுக்கிட்டு அதை இதை பொறிச்சு திங்கிறானு. அப்படித்தான் பசி வந்தான். இப்ப அவனுக்கு ருசிக்கும், சாப்பாட்டோட இன்பம் விளங்கும். கேட்டு சாப்பிடுவான், தேடி சாப்பிடுவான், ருசிச்சு சாப்பிடுவான். நீங்க ஈமான உண்டு பண்ணுங்க. ஈமான் வந்துட்டா நீ அதை செய், இதை செய், அதுவானா இதுவானா ஒன்று சொல்ல தேவையில்ல. அவனே கேட்டு செய்வாரு, அவரை தேடி அமல் செய்வாரு. நீங்க எல்லாரும் தூங்குவீங்க. அவர் 1 மணிக்கு இருந்து 2 மணிக்கு இருந்து முசல்லால தொழுது கொண்டு இருப்பான். என்னடா பர்லு தொழாத ஆள், ஜும்மா தொழாத ஆள். ஜும்மாக்கு போண்டா போறேன்னு போயிட்டு எங்கேயாவது சுத்திட்டு வந்து எல்லாரோடையும் சேர்ந்து வரக்குள்ள வந்துடுவான் பைக்கில். அப்படி இருந்தவன் இன்னைக்கு தஹஜ்ஜுத் தொழுகிறான், சுபஹுக்கு பள்ளிக்கு போறான். என்னாச்சு? அதுதான் பசி வந்துருச்சு அவருக்கு. இப்ப அவரை சாப்பாடை தேடுறாரு, ருசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவரை நீங்க நிப்பாட்ட இயலாது, அவரு தேடிக்கொண்டே இருப்பாரு, சாப்பிடுவாரு. இப்ப ஈமான் வந்துருச்சு. அதனால அமல் உஜூதுல வரும். அது நிச்சயம். ஈமான் சும்மா நிற்காது, இருக்க விடாது, அவனை இருக்க இயலாது. அழுவான், துவா கேட்பான், கண்ணீரோடையும் மன்னிப்பு கேட்பான், தௌபா செய்வான், இஸ்திக்பார் செய்வான்.
அந்த ஈமான். சுப்ஹானல்லாஹ். அதனாலதான் குர்ஆன் அற்புதமான தத்துவ ஞானமுடைய வேத குர்ஆன். எங்கெல்லாம் ஆமால் சாலிஹா, சாலிஹான அமல சொல்லிருக்குதோ அதுக்கு முன்னால என்ன சொல்லுது மூலமா? அதுக்கு முன்னால என்ன சொல்லுது? ஈமான சொல்லுது. ஈமானுக்கு பிறகுதான் சாலிஹான. இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் வல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலு ஸாலிஹாத் மன் அமில ஸாலிஹம் மின் ذكرின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின். எங்க எல்லாம் குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான இடங்கள்ல சாலிஹான அமல சொல்ல வந்து ஈமான சொல்லுது. அமல் சாலிஹானதாக வேணுமா? ஈமானின் அடிப்படையில் அது வந்தா அது சாலிஹானதாக இருக்கும். சும்மா அமல உண்டாக்கலாம், சட்டம் போட்டு சும்மா அமல உண்டாக்கலாம், அது சாலிஹானதாக இருக்காது, உண்மையானதாக இருக்காது, நடிப்பாக இருக்கும், நாடகமாக இருக்கும். சந்தர்ப்ப சூழ்நிலைக்குள்ளமாய் அவர் நடப்பாரு. வேற இடத்துக்கு போயிட்டு அவர் வேற ஆளாகிடுவாரு. தனிமாண்டு கதவை மூடிட்டு அவர் வேறொரு மனுஷனாகிடுவாரு. அவருக்கு தேவை ஆட்கள் பார்க்க கூடாது, அவ்வளவுதான். யாரும் இல்லையா அவர் வேறொரு ஆள். அல்லாஹ் பார்க்கிறான், அது பிரச்சனை இல்லை அவருக்கு. அல்லாஹ் பார்க்கிறான், அந்த அறிவிற்கு மூளையில கல்வில அந்த ஈமான் இல்லைன்னு சொன்னா அவருக்கு அல்லாஹ் பார்க்கிறானா ஓ தெரியும், பார்க்கிறான். அல்லாஹ்வுக்கு தெரியுமா? தெரியும். அப்படி இருந்தாலும் அவருக்கு அது பிரச்சனையே இல்லை. என்ற ஈமானுடைய பலவீனம். கண்ணியமான மேலான பெரியோர்களை, சகோதரர்களை, சாலிஹானதாக அமலாகணும்டா. சும்மா அமல சொல்லல குர்ஆன். அமிலு சாலிஹா, அமலு சாலிஹா, மன் அமில சாலிஹன். சாலிஹான அமல் என்றது உண்மையான அமல், தூய்மையான அமல். யாரு பார்க்கட்டும், பார்க்காமல் இருக்கட்டும், ஊர்ல இருக்கட்டும், வெளியூர்ல இருக்கட்டும், கூட்டத்தோடு இருக்கட்டும், தனிமையில இருக்கட்டும், கதவு மூடி இருட்டு தன்னந்தனியாக இருக்கட்டும், அவரு அல்லாஹ்வோட இருப்பார். அவருடைய உள்ளம் படைச்சவனோட இணையும். அவர் பஸ்ல ட்ரெயின்ல உடம்பு இருக்கும், கல்வி அல்லாஹ்வோட இருக்கும். வீட்டுல படுத்துக் கொண்டு அல்லாஹ்வை நினைச்சு கொண்டிருப்பாரு. அவர் பிளைட்ல போனாலும் அல்லாஹ்வை நினைச்சு கொண்டிருப்பாரு. அவருடைய கல்வி அல்லாஹ்வோட கனெக்டாக இருக்கும். அந்த ஈமான் அவரை கைட் பண்ணும், அந்த ஈமான் அவரை பாதுகாக்கும். நீங்க யாரும் சட்டம் போட வேண்டிய அவசியம் இல்ல, செக்யூரிட்டி கேமரா போட்டு அவரை செக் பண்ண வேண்டிய, பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, ஆளை தேடி பார்க்க விசாரிக்க அவசியம் இல்ல. ஈமானை உண்டு பண்ணிட்டு விட்டுருங்க போதும், அவ்வளவுதான். அந்த ஈமான் அவரை பாதுகாக்கும், அந்த ஈமான் அவரை கற்றுக் கொடுக்கும், அந்த ஈமான் அவரை இயக்கும், அந்த ஈமான் அவரை கைட் பண்ணும், அந்த ஈமான் அவரை இழுத்துக் கொண்டு போகும் நன்மையில, அந்த ஈமான் அவருக்கு வெறுப்பை உண்டாக்கும் பாவத்தோட, அந்த ஈமான் அவருக்கு அமல்கள்ல டேஸ்ட உண்டாக்கும், இன்பத்தை உண்டாக்கும். தூங்குறவங்க தூக்கத்துல காணாத இன்பத்தை இவரு அமல்ல காணுவாரு. அல்லாஹ்வுடைய ஞாபகத்துல அழுகு, தௌபாவுல அழுகிற அழுகையில அல்லாஹ் வச்சிருக்கிற இன்பம் உலகத்துடையவர்கள் ஆடல் பாடல் கூத்து கும்மாளங்கள்ல கூட காணாத பல லட்சங்கள் செலவழிச்சு ஆடி பாடி கூத்து போட்டு அடையாத இன்பத்தை அல்லாஹ்வுடைய நிஸ்பத்துல, அல்லாஹு தஆலாவுடைய தொடர்புல, அல்லாஹ்வுடைய சம்பந்தத்துல வடிகிற கண்ணீர் அல்ல வச்சு அழுகண்டா உலகத்துடைய பார்வையில அழுகிறாரு, கவலை அவருக்கு, பாவம், நிம்மதி இல்லாம இருக்கிறாரு, அப்படித்தானே நினைப்பாங்க. அழுகன்றது அப்படித்தான். ஆனா அந்த அழுகையில அது அல்லாஹ்வோட தொடர்பு பெற்றுட்டார், அல்லாஹ்வுக்காக அந்த அழுக ஆகிட்டார், அல்லாஹு தஆலாவுடைய நினைவில் அந்த கண்ணீர் ஆகிட்டார். உலகத்துடைய பார்வையில அழுகிறாரா, பாவம், கவலையில் இருக்கிறார், நிம்மதி இல்லாமல் இருக்கிறார், அழுது கொண்டிருக்கிறார் என்று சொல்ற அந்த அழுகையில் அல்லாஹ் வைக்கிற நிம்மதி, அந்த அழுகையில் அல்லாஹ் கல்வில தார சந்தோஷம், அந்த அழுகையில அல்லாஹ் தார மகிழ்ச்சி இருக்குது. அவர்களுடைய ஆடல் பாடல் கூத்து கும்மாளத்தில் அதனுடைய துணி அளவும் கிடைக்காது, அதனுடைய தூசி அளவும் அவர்களுக்கு கிடைக்காது. ஆடல் பாடல் கூத்து கும்மாளங்கள்ல அவர்களுடைய மகிழ்ச்சி என்ற வெளி வடிவங்கள்ல இல்லாத 1000 மடங்கு நிம்மதி அல்லாஹ் அழுகையில வச்சிருந்தா, அல்லாஹ்வுடைய நிஸ்பத்துல, அல்லாஹு தஆலாவுடைய தொடர்புல, அல்லாஹு தஆலாவுடைய சம்பந்தத்தில் உள்ள அழுகையில் அல்லாஹ் இந்த நிம்மதியை வச்சிருந்தா சந்தோஷத்துல என்ன சந்தோஷம் இருக்கு, அல்லாஹ் சொர்க்கத்தில் ஏற்படுத்துகின்ற மகிழ்ச்சியில் என்ன மகிழ்ச்சி இருக்க போகுது, அதில் இருக்கிற கண்ணியம் என்ன கண்ணியமாக இருக்கும். கண்ணியமான மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வோட கல்வி இணைவதுதான், இந்த உள்ளம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதுதான் எங்களுடைய எல்லா அமல்களுடைய அடிப்படை. அதுக்கு பேருதான் ஈமான். அந்த ஈமானை உண்டாக்குற உழைப்புக்கு பேருதான் தாவத். அந்த ஈமானுடைய உணர்வு வரும்போது
படைத்த ரப்புல் ஆலமீனை தேட ஆரம்பிக்கும் உள்ளம். படைத்தவனை நோக்கி அவர் பயணிக்க ஆரம்பிப்பார். படைத்தவனை நோக்கிய பயணத்தின் பாதைதான் முஹம்மது ரசூலுல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் அசைவும் வழிகாட்டலும் இருக்கிறது. அது படைத்த ரப்புல் ஆலமீனை நோக்கிய பயணத்தின் பாதை. ஒவ்வொரு சுன்னாவும் எங்களை படைத்தவனை நோக்கி திருப்புகின்ற அற்புதமான ஆச்சரியமான வழி. அது சுன்னா தரீகா. சுன்னத் என்றால் தரீகா அல் முத்தபா அல் மஹ்மூதா, பின்பற்றப்பட வேண்டிய பாதை, வழிமுறை. அதுதான் சுன்னா என்பது பேர். அது சுன்னா என்பது தத்துவம் அல்ல. சுன்னா என்பது அழகான தத்துவம் அல்ல. வார்த்தையால சொல்லுகின்ற அழகான ஞானங்கள் அல்ல. சுன்னா என்பது வாழ்க்கை, வாழ்க்கை வழிமுறை. அந்த ரூட் அல்லாத எந்த ரூட்லையும் அல்லாஹ் தஆலாவை அடைய முடியாது. யாரு எவ்வளவு பெரிய ஒரு தத்துவமான நாகரிகமான வழிமுறையை கொண்டு வரட்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை அல்லாத, அவர்களுடைய சுன்னாவுக்கு மாற்றமான எந்த தரீக்கிலையும் எந்த ரூட்லையும் அல்லாஹ்வை நோக்கி பயணிக்க முடியாது. அல்லாஹ் தஆலாவை அடைய நெருங்க முடியாது. எனவே கண்ணியமான மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, சுன்னத்துகளை நாங்க வாழ்க்கையினுடைய ஒரு முஸ்லிமுடைய அடையாளமாக, முஸ்லிமுடைய அடையாளம் சுன்னா, அவருடைய அட்ரஸ் சுன்னா. சுன்னாக்களை எடுத்துட்டா அவரு முஸ்லிமா முஸ்லிம் இல்லையான்னு தெரியாது. ஒரு முஸ்லிமுடைய அடையாளம் சுன்னா. நாங்க இந்த சுன்னத்துகளை விடுறோம். ஏன் விடுறோம்? அது சுன்னத்து தானே. என்ன அதை செய்யாட்டி என்ன? ஏன் விட்டீங்க? சுன்னத்து அதனால விட்டது. நாங்க விட்டதுக்கு காரணமே அது சுன்னத்தாக இருக்கிறது. சஹாபாக்கள் சுன்னத்துன்றதுக்காக உயிரை கொடுத்தாங்க. உயிர் போனாலும் போகட்டும், சுன்னத்தை விட மாட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மாற்றம் செய்ய மாட்டேன். அதற்கு சுன்னத்தை ஹபீபில ஹாவுலாயில் உமக்கா, இந்த முட்டாள்களுக்காக என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னாவை நான் விட்டுறதான்னு கேட்டாங்க சஹாபாக்கள். அவங்க யுத்த மல்யாணத்தில் சுன்னாக்களை உயிர் போகட்டும், சுன்னாவை விட தயார் இல்லை. நாங்க அதை செய்யலையே, அது சுன்னா, அதனால தான் விட்டு. சுன்னத்து தானே, அதனால தான் விட்டு. சுன்னத்து என்பதற்காக விட்டு விடுகிறோம். எவ்வளவு ஒரு மோசமான நிலை! சுன்னத்தா? சுன்னத்து தானே அல்ல, சுன்னத்து தேனே. இஸ்மாயில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, சுன்னத்து தானே இல்ல மகன், சுன்னத்து தேனே. அது தேன், அது தேன் மாதிரி இன்பமானது, தேன் மாதிரி ஷிஃபாவானது. ஒவ்வொரு சுன்னாவிலையும் அல்லாஹ் பாதுகாப்பு வச்சிருக்கிறான். ஒவ்வொரு சுன்னாவிலையும் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை வச்சிருக்கிறான். ஒவ்வொரு சுன்னத்திலையும் அல்லாஹ் தஆலா ஷிஃபாவை வச்சிருக்கிறான். அதனால சுன்னத்தை நாங்க ஷிஃபாவுக்காக இதுல சயின்டிபிக்கல் இன்ன பிரயோசனம் இருக்குது, இந்த சுன்னாவ நிஸ்வாக்குல இன்ன பிரயோசனம் இன்ன பாயிதா, மார்க்கத்தை உலக ரீதியான மெடிக்கல் ரீதியான வைத்திய ரீதியான பிரயோசனங்களுக்காக எடுத்து நடக்க வேண்டிய தேவை எங்களுக்கு தேவை. அதுல நீங்க சொல்றது ஒரு லாபம், இவ்வளவுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஒரு லாபம் அல்ல, 100 லாபம் இருக்குது. உங்களுக்கு தெரியாதுன்னு 1000 இருக்குது. எங்களுக்கு அது இருந்தோ இல்லையோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களா சொன்னாங்களா போதும், அவ்வளவுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட உள்ள மஹப்பத்துல சுன்னாவை எடுத்து நடக்கணுமே தவிர, அதை செஞ்சா இன்ன உடலுக்கு லாபம், இன்ன வைத்திய ரீதியான லாபம், அப்படி இல்லை. அதுக்கு ஈமானும் தேவையில்லை, இஸ்லாமும் தேவையில்லை. ஈமான் இல்லாத ஒரு ஆட்டையும் இதை செஞ்சா இன்ன லாபம் கிடைக்கும்னா, அதை உலக ரீதியான லாபங்களுக்காக தீனை செயல்படுத்துறதுன்னா அதுக்கு ஈமானும் தேவையில்லை, இஸ்லாமும் தேவையில்லை. எனவே சயின்ஸ் ரீதியான வைத்திய ரீதியான லாபங்களை சொல்லி மக்களிடத்தில் தீன இஸ்லாத்தை கொண்டு வர முயற்சி செய்வானா? அதுக்காக தான் அதை செய்யறா. வேற யாராவது நிரூபிச்சா இதுல இன்னும் கெடுவு இருக்குதுன்னா அப்ப விட்டுருவாங்க. எங்களுக்கு நீங்க சொல்ற லாபங்கள் இருக்குதுன்றது நீங்க சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உலகத்துக்கு சொல்கிறோம். ஒவ்வொரு சுண்ணாவிலையும் நீங்க 1-2 லாபங்களை உங்களுக்கு தெரியுது. இது அல்லாத 100-1000 லாபங்கள் இருக்குது. இது எங்களுக்கு நிச்சயம் தெரியும். உங்களோட அறிவுக்கு படாத, எங்களோட அறிவுக்கு புலன்படாத, உங்களோட ஆய்வுகளுக்கு உட்படாத லாபங்கள், இன்பங்கள், மகிழ்ச்சிகள், சந்தோஷங்கள், பாதுகாப்புகள், வெற்றி அத்துணையும் சுண்ணாவில் இருக்குது. உலகத்துக்கு சொல்கிறோம். வெற்றி தேவையா? ஆரோக்கியம் தேவையா? ஆரோக்கியமான வாழ்க்கை தேவையா?
சுகமான வாழ்க்கை தேவையா, மகிழ்ச்சியான வாழ்க்கை தேவையா, வெற்றிகரமான வாழ்க்கை தேவையா, உலகிலும் மறுமையிலும் வெற்றி தேவையா? வாருங்கள் இந்த பாதையில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய பாதை. வெற்றி, அன்பு, பாசம், இரக்கம், ஒற்றுமை, கண்ணியம், மரியாதை, உதவி, பிறர் நலம் பேணுதல், மனித நேயம் பேணுதல், மனித உரிமைகளை பிறருக்கு வழங்குதல், மிருகங்களுக்கு, மரங்களுக்கு, செடி கொடிகளுக்கு அதற்கான ஹக்குகளை, உரிமைகளை கொடுப்பது, இது அத்தனையும் என்றோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். மரம் இஸ்லாமிய பண்பாடு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீரா சுன்னா, சுப்ஹானல்லாஹ், அற்புதமே அற்புதம். பாலைவன காலம், ஒட்டக யுகம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள் எவ்வளவு தத்துவ ரூபமானது, எவ்வளவு யதார்த்தமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நேசிக்க வேண்டும், அவர்களோடு மஹப்பத் உண்டாக வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை எடுத்து நடக்க வேண்டும், அதை பரப்ப வேண்டும். அதில் எங்களுக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும். அதுதான் எங்களுடைய கலாச்சாரம், அதுதான் எங்களுக்கு ஃபேஷன், அதுதான் எங்களுக்கு நாகரிகம், அதுதான் எங்களுக்கு இன்பம். சுன்னா அழகு, அதுல அஜ்மல் அழகானது, அது அஸ்ஹலானது, லேசானது, அஹ்ஃபலானது, பாதுகாப்பானது, அதுல ஆரோக்கியமானது. சுப்ஹானல்லாஹ், எல்லாத்தையும் விட அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதாக இருந்தால் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னாக்களை நேசிக்கணும், நாங்க விரும்பணும். முடிவெடுங்க, இன்றைக்கு நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்துப்படிதான் என்னுடைய வாழ்க்கை, உட, சாப்பாடு, கல்யாணம், திருமணம், பிள்ளையுடைய கல்யாணம், என்னுடைய பங்கன்கள், என்னுடைய கொடுக்கல் வாங்கல் எல்லாமே இந்த ரூட்ல தான் நான் செய்வேன். ஏன், எதுக்காக? அந்த ரூட்ல போனாதான் அல்லாஹ் கிடைப்பானா, அந்த ரூட்ல போனாதான் அல்லாஹ் தஆலாவை அடைய முடியும். தீர்மானிச்சு முடிவெடுங்க. அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தௌஃபீக் செய்வான். கண்ணியமான மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த ஈமானின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில உண்டாகக்கூடிய அமால்கள்ல ஆக சக்தி வாய்ந்த, ஆக வெளிச்சமுடைய, கல்புடைய பார்வையை வெளிச்சமாக்கக்கூடிய, கல்புடைய குருட்டுத்தனத்தை நீக்கக்கூடிய ஆக பெரிய அமல்தான் தொழுக. கண்ணியமான மேலான அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகை என்பது நாங்க சாதாரணமாக எடுக்கும். தொழுகைய வெறும் ஒரு உடலுடைய இபாதத்துன்னு நாங்க எடுக்கும். சிற்றுடைய கண்ணோட்டத்தில் சட்டத்திட்டத்தின் அடிப்படைகளை பார்க்கையில மினல் அமாலில் பதனியா, அது ஒரு உடலுடைய இபாதத்து தான். சிற்றுடைய சட்டங்கள் உடலுக்குத்தான். உது எடுக்கிறதோ, கிபிலாவை முன்னோக்கிறதோ, அல்லது உறுப்புக்களை வைக்கிறதோ, ஓதுறதோ, இதெல்லாம் உடல் உறுப்புகளோட சம்பந்தமானது. ஆனால் வெளிப்படையான உறுப்புகளோட சம்பந்தமானது. ஆன்மீகத்தின் பார்வையில தொழுகை என்பது மினல் அமாலில் கல்பியா, அது வெறுமனே உடலை குனிச்சு எழுப்புகின்ற ஒரு வணக்கமோ, எக்ஸசைஸோ, அல்லது ஒரு பழக்க தோஷமோ, ஒரு வழக்கமோ, ஒரு வளமையோ, ஒரு சம்பிரதாயமோ அல்ல. முஸ்லிமா இருந்தா பாங்க சொன்னா போகணும், தொழணும், குனியணும், எழும்பணும், வரணும் என்ற ஒரு சடங்கல்ல. தொழுகை என்பது சுப்ஹானல்லாஹ், உலகத்தை அகிலத்தை படைத்து ஆளுகின்ற, அல்லாஹ்வை நோக்கிய உள்ளத்தினால் பயணிக்குகின்ற ஒரு முஃமினுடைய மிஅராஜ். லைட்டை விட, ஜெட்டை விட வேகமாக படைத்தவனை நோக்கி பயணிக்குகின்ற அற்புதமான கல்புடைய ஒரு இபாதத் தொழுகை. யாருடைய தொழுகை அழகோ அவருடைய வாழ்க்கை அழகு. யாருடைய தொழுகை டைமுக்கு இருக்குமோ அவருடைய வாழ்க்கையில எல்லாம் டைமுக்கு நடக்கும். யாருடைய தொழுகை அமைதியோ அவருடைய எல்லாம் அமைதியா நடக்கும். பாவங்களை விட முடியாம இருக்கிற தொழுகை அழகாக்குங்க, பாவத்தோட வெறுப்பு வரும். நேரத்தில் பறக்கத்திலேயே டைமுக்கு தொழுங்க, நேரத்தில் பறக்கத்துண்டாகும். வாழ்க்கையில டென்ஷனா அமைதியா தொழுது பழகுங்க, எல்லாம் அமைதியாகிரும்.
எல்லா டென்ஷனும் இல்லாம போயிடும். தொழுகையில பரபரப்பா விறுவிறுப்பா வர்ற வாழ்க்கையில் எல்லாமே டென்ஷனாக தான் இருக்கும். தொழுக 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 அஸ்ஸலா 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 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துடைய நேரத்திலே இந்த உம்மத்துக்கு சொன்ன புத்திமதி தொழுக தொழுக. சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் இன்பங்கள் என்றால் இந்த எல்லா இன்பங்களையும் தூக்கி எரிஞ்சுவிட்டு போக முடியுமான ஒரு பேரின்பம் இருக்கிறதா அது தொழுகதான் சொல்றது. எல்லா இன்பங்களும் மறந்து போன ஒரு பேரின்பம் இருக்கும் என்றிருந்தால் படைத்த ரப்போட சந்திக்குகின்ற அந்த சந்திப்பு, படைத்த ரப்புல் ஆலமீனோட கரைக்குகின்ற உரையாடுகின்ற அந்த தொழுக, அது அதனுடைய அது உள்ளத்தால நாங்கள் விளங்கினோம்டா, அதை உள்ளத்தால செய்வோம் என்று இருந்தா அதில் உள்ள இன்பம் பேரின்பம் எல்லா இன்பங்களும் மறந்து போகும். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு அப்படியான தொழுகையை நசீபாக்கும். தொழுகையை நாங்கள் அழகாக்குறது உதுவிலிருந்து ஆரம்பிக்கணும். உதுவை அழகாக்கினால் தொழுகை அழகாகும். உதுவுல இன்றைக்கு நடக்குகின்ற தவறுகள் எங்களோட தொழுகையை அறகுறையாக்குது. உதுவுல இருக்கிற உது இருக்கிறதே சுப்ஹானல்லாஹ், அது ஒரு இபாதத். உது என்பது எங்களோட வெளி உறுப்புக்களை பிரகாசமாக்கி ஜொலிக்க வைக்கின்ற ஒரு அற்புதமான இபாதத். யார் எப்பயும் உதுவோடு இருப்பாங்களோ அவங்களோட முகத்தில் அலாதியான வெளிச்சம் இருக்கும். உது என்பது அவங்களுடைய உறுப்புக்களை வெளிச்சமாக்கும். நாளை மர்மையுடைய நாளையில் இந்த உதுவுடைய உறுப்புகள் பிரகாசிக்கும், வெளிச்சமாக இருக்கும். அந்த வெளிச்சம் உலகத்திலேயும் இருக்குது. கல்வுடைய பார்வை உள்ளவர்கள் பார்த்தாங்கண்டா இவர் உதுவோடு இருக்கிறார், அவர் உது இல்லாமல் இருக்கிறார், ரெண்டு பேருக்கு இடையில வித்தியாசத்தை சொல்ல முடியும். இந்த பார்வையால் அதை பார்க்க இயலாது. கல்வுடைய பார்வையால உதுவோட இருப்பவருடைய வெளிச்சம் விளங்கும். அவருடைய மூச்சில, அவருடைய முகத்தில, அவருடைய பேச்சில அந்த வெளிச்சம் தாக்கம் செலுத்தும். உடம்பு உறுப்புகளை வெளிச்சமாக்குகின்ற ஒரு இபாதத் உது என்றால் கல்வ வெளிச்சமாக்குகின்ற இபாதத் தொழுகை. சகோதரர், உது அழகாக்கினா உறுப்புகள் வெளிச்சமாகும். தொழுகை அழகாக்கினா உள்ளம் வெளிச்சமாகும். உள்ளம் வெளிச்சமாகிட்டா பேச்சு வெளிச்சமாகும். பேச்சு வெளிச்சமானா வாழ்க்கை வெளிச்சமாகும். அவர் போற இடமெல்லாம் பிரகாசம் பரவும். அவரால் மனைவிக்கு வெளிச்சம் கிடைக்கும். அவரால் பிள்ளைகளுக்கு வெளிச்சம் கிடைக்கும். ஒருவர் பக்கத்துல வியாபாரி பக்கத்துல பேசிக்கொண்டு பஸ்ல ட்ரெயின்ல போறாரு, அவர் இறங்கினது யோசிப்பார், இந்த மனுஷனோட கொஞ்ச நேரம் பேசினது ஒரு வகையான வெளிச்சம், ஒரு வகையான இவருடைய பேச்சில நான் வெளிச்சம் ஒன்றிருக்குது என்பதை அவர் உணர்வாரு, அவர் புரிவாரு. கண் பார்வையால் அல்ல, கல்வுக்கு விளங்கும் அந்த வெளிச்சம். கண்ணியமான மேலான பெரியோர்களை, சகோதரர்களை, அல்லாஹ் தஆலா இன்னும் எவ்வளவு நாள் நாங்கள் வாழ போறோமோ தெரியும். ஒரு அல்லாஹ்வுடைய நேசர், வலி, அவுலியா, நபிமார்கள், ரசூல்மார்கள், சஹாபாக்கள் யாரெல்லாம் உலகத்துக்கு திருப்பி அனுப்புவோம், ஒரு 5 நாள் 10 நாள் கொஞ்சம் தொழுது இபாதத் செஞ்சுட்டு வரணும் யாரெல்லாம் கேட்டாலும் கொடுக்காத ஒரு பாக்கியத்தை கேட்காம அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தந்திருக்கிறான். இன்னும் எத்தனை நாளோ தெரியாது. இப்ப மகரிபுக்கு நான் அசருக்கு போல வந்து கொண்டிருக்கிறேன், அதர செய்தி தெரியுமா, இவர் மூத்துன்றாங்க. போன கிழமை பார்த்தா ஒருத்தர் கால் பண்றாரு, ஜும்மா முடிச்சு கொண்டிருந்தவர் ஜும்மா மிம்பரில் இருந்தவர் ஒக்காத்தாயிட்டாரு. நோய் இல்ல, சுகமாலியா நோயாளியாக இருந்தா அவர் மிம்பருக்கு ஏறி இருப்பாராம். சுகமா இருந்தாரு, நல்லா இருந்தாரு. அல்லாஹ் தஆலா அவர்களுடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பான். எல்லா மூமின்கள், எல்லா மூமின ஆண்கள், பெண்கள், முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், எங்களோட பெற்றோர்கள், குடும்பத்தினர்கள், எங்களோட உஸ்தாதுமார்கள், இல்ம தீன பாதுகாத்த இமாம்கள், அவுலியாக்கள், முஹத்திஸுகள், ஃபுகஹாக்கள், சஹாபாக்கள், நபிமார்கள் எல்லோருடைய கபர்களையும் அல்லாஹ் பிரகாசமாக்கி அவங்களோட அந்தஸ்துகளை உயர்த்தி வைப்பான். கண்ணியமான மேலான பெரியோர்களை, சகோதரர்களை, இந்த தொழுகை அழகாக்க இல்முடைய வெளிச்சம் உண்டாகும். மோட்டுத்தனத்தோட மடத்தனத்தோட எல்லாரும் செய்யறாங்கன்ற சடங்கு ரூபத்துல செஞ்சோம்டா அந்த தொழுகை அழகாக முடியாது. தொழுகை அழகாக உது அழகாகணும். தொழுகை அழகாக, தொழுகை வெளிச்சமாக இல்முடைய வெளிச்சம் கிடைக்கணும். இல்ம் என்பது அது வஹீயுடைய நூர், அது ஒரு ஒளி, அது ஒரு ஜோதி, அது ஒரு பிரகாசம்.
அந்த நூர் இல்ம் அந்த ஒளி கல்விலிருந்து வரணும், அந்த இல்ம் கல்வில இறங்கணும். அது பென்டிரைவ்ல சிடில போன்ல சேவாகிற சாமான் அல்ல. இல்ம் புஸ்தகங்கள்ல கிதாபுகள்ல சேவாகிற சாமான் இல்ல. அதை காசு கொடுத்து வாங்கிடலாம். ஈமான் இல்ல அதாலும் போய் காசு கொடுத்து கிதாபை வாங்கிட்டு போயிடலாம். அதுல தகவல்கள் இருக்குது, அந்த ஒளியை அடைவதற்கான வழிகாட்டல்கள் இருக்குது. அந்த இல்மினுடைய ஹகீகத்தான நூர் في قلب المؤمن نزل به روح الامين على قلبك لتكون من المنذرين. அது கல்வோட சம்பந்தப்பட்டது. பல் ஹுவ ஆயாத்தும் பையினாத்தும் ஃபீ சுதூரில் லதீன ஊத்துல் இல்ம். இல்ம் என்பது தெள்ளத் தெளிவான அத்தாட்சிகள், ஆயாத்துகள் ஃபீ சுதூரில் லதீன ஊத்துல் இல்ம். இல்முடையவர்களுடைய நெஞ்சங்களில் இருக்கக்கூடியது என்று குர்ஆன் சொல்லுது. எனவே அது கல்வில சேவாக வேண்டிய, கல்வில இறங்க வேண்டிய ஒரு நூர், ஒரு ஜோதி, ஒரு ஒளி, ஒரு பிரகாசம். வயஜஅல்லக்கும் நூரன் தம்ஷூன பிஹி. அந்த நூர் கிடைச்சிட்டா அவரோட வாழ்க்கையுடைய திசை மாறிவிடும். எல்லாரும் இருட்டில குருட்டுத்தனத்துல முட்டிக்கொண்டு மோதிக்கொண்டு தடமாறுகின்ற போது இவர் வெளிச்சத்துல அவர் தனியான ஒரு பிரயாணத்துல போய்கொண்டிருப்பாரு. அவர் அவருக்குரிய ஒளியில எங்கேயும் குழியில விழாம, முட்டிக்கொள்ளாம, மோதிக்கொள்ளாம, மரம் வருகுது ஒதுங்கி போயிடுவாரு, குழி வருகுது ஒதுங்கி போயிடுவாரு. எது தேவையோ அதை எடுத்துக்கொண்டு, எதை செய்யணுமோ அதை செஞ்சு கொண்டு, எதை பேசணுமோ அதை பேசிக்கொண்டு, யாரோட சேரணுமோ அவங்களோட சேர்ந்து கொண்டு, எதை ஒதுங்கணுமோ அதிலிருந்து ஒதுங்கி கொண்டு, எதிலிருந்து விலகணுமோ அதிலிருந்து விலகி கொண்டு, யாரோட கதைக்க கூடாதோ பேசக்கூடாது, எங்க போகக்கூடாதோ, குழி, நெருப்பு, விஷம், இது அசிங்கம், நஜிஸ் என்பதை விளங்குவாரு. அவர் போக வேண்டிய ரூட்ல போய்கிறது. அல்லாஹ் அந்த கல்புடைய வெளிச்சமான இல்ம் எங்களுக்கு நசீபாக்குவாங்க. அந்த வெளிச்சம், அந்த இல்முல வெளிச்சம் வர ஸிக்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவு, அல்லாஹ்வுடைய ஞாபகம், அல்லாஹ்வுடைய சிந்தனை, படைத்த ரப்புல் ஆலமீன். நினைப்பது என்பது, ஸிக்ர் என்பது, நினைப்பது என்பது நாவுடைய செயல் அல்ல. நாவு நினைக்கிறதுக்கு உதவியாக தஸ்பீஹ் நாவால செய்கிறோம், கையால உருள தஸ்பீஹ் என்றோம், தஸ்பீஹால என்றோம், நஷினால ஸிக்ர் செய்கிறோம். இதெல்லாம் நினைக்குகின்ற உறுப்பல்ல. ஸிக்ர்னா என்னது? நினைப்பது. நினைப்பது என்பது நாவால நினைக்க முடியுமா? கண்ணால பேச இயலாது, காதால பார்க்க இயலாது, நாவால நினைக்க இயலாது. நினைப்பது என்பது அது உள்ளத்துக்கே உள்ள ஒரு அமல். ஸிக்ர் என்பது அது உள்ளத்துக்கே உள்ளது. நாவால ஸிக்ர் செய்யறாரு, நன்மை கிடைக்கும். நாவால ஸிக்ர் செஞ்சு கொண்டிருக்கிறார், நன்மை இருக்குது. செஞ்சுதான் கல்வில அந்த தன்மையை உண்டாக்கணும். ஆனா கல்வால ஸிக்ர் செய்யாத வரைக்கும் ஸிக்ரினுடைய அந்த வெளிச்சம், ஸிக்ருடைய அந்த துமானீனத் என்பது அலா பி ஸிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். ஸிக்ருடைய பிரயோசனத்தை குர்ஆன் சொல்லும் போது கல்போட அதை டச் பண்ணுது. ஸிக்ருடைய பிரயோசனம் கல்புல மகிழ்ச்சி, நிம்மதி ஏற்படும். கல்புல நிம்மதி ஏற்பட கல்பு ஸிக்ர் செய்யணும். படைத்தவனை கல்பால நினைக்கிற பழக்கத்தை நாங்கள் உண்டாக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, அதை நாங்கள் இங்க உட்கார்ந்து கொண்டே அல்லாஹ்வை நினைக்கலாம். ஸிக்ரோட இருக்கிறோம். பஸ்ல, ட்ரெயின்ல, பிளைட்ல போற ஒருவர் அல்லாஹ்வை நினைக்கலாம். பெட்ல படுத்துக்கொண்டு யா அல்லாஹ் நான் இந்த நிலைமையில போட்டானா, எந்த நிலைமை என்னவாகும் நீ மன்னிச்சிருன்னு நினைக்கிறாரு. அவர் ஆகப்பெரிய ஸிக்ரோடு இருக்கிறாரு. பெட்ல படுக்கிறாரு. பிள்ளைகள் நினைக்கிறாங்க வாப்பா பெட்ல தூங்குறாரு. மனைவி நினைக்கிறா கணவன் பக்கத்துல படுக்கிறாரு. அவரோட உடம்புதான் பெட்ல இருக்குது. அவரோட கல்பு உலகத்தை படைச்ச ரப்புல் ஆலமீனோட இருக்குது. அவருடைய கல்பு ரப்போட இணைஞ்சு கொண்டிருக்குது. கண்ணியமான சகோதரர்களே, சில வேளை நாங்க பள்ளியில மதரசால உட்கார்ந்து தஸ்பீஹை வச்சு மெஷினை வச்சு செய்யற ஸிக்ர் கல்பு இணையாவிட்டால் அவர் படுக்கையிலிருந்து கல்பால செய்யற ஸிக்ர் இருக்குது. அது உங்களோட நாவால செய்யற மெஷின்ல செய்யற ஸிக்ரை விட எத்தனையோ மடங்கு எல்லா இடத்துல உயர்ந்ததாக ஆகிவிடும். ஸிக்ர் என்பது கல்புக்குள்ள அமல். எனவே கல்பால படைச்சவனை நினைக்க, அவனுக்கு நன்றி செலுத்த, எங்கட குறைகளை, தவறுகளை, பலகீனங்களை நினைச்சு அல்லா இடத்துல கல்பால பேச கதைக்க, அல்லாஹ் என்னைய மன்னிச்சிரு, நீ எனக்கு இப்படியெல்லாம் பாக்கியத்தை தந்திருக்கிறாய், நான் இப்படியெல்லாம் துரோகம் செஞ்சிருக்கேன், இப்படியெல்லாம் நன்றி கெட்டவனா நடந்துட்டேன், நீ இந்த நியமத்தை வச்சே உனக்கு மாறு செஞ்சுட்டேன், நீ கண்ணை தந்திருக்கா, இந்த கண்ணாலேயே நான் உனக்கு துரோகம் செய்கிறேன், நீ எனக்கு வாலிபத்தை தந்தா, இந்த வாலிபத்தை வச்சே நான் உனக்கு மாற்றம் செஞ்சுட்டேன், உடம்புல சக்தியை தந்திருக்கிறாய், உடம்புல ஆரோக்கியத்தை தந்திருக்கிறாய், இதை வச்சே நான் பெருமாடிக்கிறேன், இதை வச்சே நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிரியா அல்லாஹ் என்ற கல்பு, உங்களோட கல்பு அல்லாஹ்வோட கதைக்கு இது பேசுதுண்டா, சுப்ஹானல்லாஹ், அந்த கல்பு வெளிச்சமாக ஆரம்பிக்கும். கண்ணியமான மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, படைத்த ரப்புல் ஆலமீன் அவனோட நெருங்குற இந்த இபாதத்துகள், அமல்கள் எல்லாத்திலையும் நாங்கள் கவனம் செலுத்தி
படைப்பினங்களுடைய விஷயத்துல குறைபாடு செய்வோம் என்றிருந்தா, படைப்பினங்களுடைய விஷயத்துல நாங்க தரக்குறைவு செய்வோம் என்றிருந்தா, படைத்தவனை அடைவதற்கு அது பெரிய தடையாக மாறிவிடும். அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத், அல்லாஹு தபாரக வ தஆலாவை நான் அடைய போறேன், அல்லாஹுவை அடைய போகிறேன் என்று சொல்லிட்டு படைப்பினங்களை தள்ளி விட்டுட்டு முட்டி விட்டுட்டு மோதிக்கொண்டு நாங்க அல்லாஹ்வை நோக்கி போக முடியாது. அல்லாஹ்வை நோக்கி பயணிக்கின்ற துரிதமான வேகமான பாதை படைப்பினங்களுக்கு அன்பு காட்டிக்கொண்டு, படைப்பினங்களுக்கு இரக்கம் காட்டிக்கொண்டு, படைப்பினங்களோடு அன்பு ஆதரவு உதவி கரத்தை நீட்டிக்கொண்டு எல்லோருடைய உள்ளங்களையும் மகிழ வைத்துக் கொண்டு பயணிக்கின்ற பாதைதான் பயணம்தான் படைத்த ரப்புல் ஆலமீனை நோக்கிய துரிதமான பயணம், துரிதமான பாதை. எனவே கண்ணியமான மேலான பெரியோர்களே, சில வேளை ஷைத்தான் எங்களை அமல்ல, தொழுகையில, நோம்புல, ஹஜ்ஜில, உம்ராவுல, குர்ஆன் ஓதுறதுல, திக்ர்ல, பள்ளியில, அமல்களை எங்களை வைன் பண்ணி விட்டுருவான். மறுபக்கத்துக்கு இந்த அமல்கள் திரையாக விழுந்துரும். இவருடைய அமல்களை கொண்டு திருப்தி அடைஞ்சிருவாரு. மறுபக்கத்தில் இவர நாவு சரியில்லை, மனசு சரியில்லை, கொடுக்கல் வாங்கல் சரியில்லை, பழக்க வழக்கம் சரியில்லை, பொஞ்சாதியோட கடினமா நடக்கிறாரு, பிள்ளைகளோட கோபமும் கடினமாக நடக்கிறாரு, ஊரோட குடும்பத்தோட பகைச்சு கொள்றாரு, கொடுக்கல் வாங்கல்ல நம்பிக்கை நேர்மை இல்லாம நடந்து கொள்றாரு. அந்த தவறுகளுக்கு இந்த அமல்கள் என்னவாக விழுந்துரும்? திரையாக விழுந்துரும். நான் மாஷா அல்லாஹ் ஓதுறேன், பள்ளியில இமாம் ஜமாத் சப்புல் அவ்வல்ல அந்த இபாதத் இந்த இபாதத் என்று அவரை திருப்தி அடைய வச்சிருவான். இந்த பக்கம் வைன் பண்ணி விட்டுட்டு அடுத்த பக்கத்துல குறைகள் அவனுக்கு மறைச்சு விட்டுருவான். கண்ணியமான சகோதரர்களே, இல்ல, இஸ்லாம் என்பது ஒன் சைடு மார்க்கம் அல்ல. இஸ்லாம் பேலன்ஸ் ஆகிற மார்க்கம். படைத்தவனை நோக்கி பயணிக்கின்ற அதே நேரத்தில் படைப்பினங்களுடைய ஹக்குகளை நிறைவேற்றிக் கொண்டு, மனைவியிலிருந்து, பிள்ளைகளிலிருந்து, பெற்றெடுத்த தாயகத்திலிருந்து எங்களுடைய தீனுடைய ஹுக்கூக்குல் இபாத ஆரம்பமாகுகிறது. வீட்டுள்ளுக்கு இருந்து எங்களுடைய பண்பாடு சீராக வேண்டும். ஊருக்கும் உலகத்துக்கும் நல்லவர்களாக இருப்பாங்க, வீட்டுள்ளுக்கு பார்த்தா அவங்களுடைய நடவடிக்கை வித்தியாசமாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களுடைய நற்குணத்தின் அளவுகோலாக ஆக்கினாங்க. ஹைருக்கும் லிஅஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா என்ற கேள்விக்கு பதில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்க? எங்கள்கிட்ட கேட்டா ஊர் தலைவர் சிறந்தவர், அந்த ஆளின் சிறந்தவர், பெரிய அமலாளி சிறந்தவர், இவர் சிறந்தவர், அவர் சிறந்தவர் என்று சொல்லுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இல்ல, ஹைருக்கும், உங்களில் சிறந்தவர், ஹைருக்கும் லிஅஹ்லிஹி, தன் வீட்டுக்கு குடும்பத்துக்கு யார் சிறந்தவராக இருக்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்ற அளவுகோலை, நற்குணத்தின் அற்புதமான அளவுகோலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொன்னாங்க? எப்போதாவது சந்திக்கிற சந்திப்புகள்ல சிரிச்சு கதைச்சி பேசி நல்லவரா நடக்கிறதோ நல்லவரா நடிக்கிறதோ கஷ்டம் இல்லை. எப்போதாவது சந்திக்கிற அவங்கள்ட்ட நல்லவங்களா நடந்துட்டு தங்கமான மனுஷன் அப்பாண்டு பேர் வாங்குறது ஒரு கஷ்டம் இல்லை. ஆனா எப்போதும் உள்ள உறவாகிய மனைவி, வீட்டினுடைய உறவு, குடும்பத்துடைய உறவுகளுக்கு நடிக்க இயலாது. அவருடைய உண்மையான குணங்கள் அங்கதான் வெளியாகும். வெளியில ஒரு நாடகத்தை காட்டிடலாம், ஒரு நடிச்சுட்டு போயிடலாம், நல்ல பேர் வாங்கிட்டு போயிடலாம். ஆனா வீட்டுள்ளுக்கு எப்போதும் உள்ள உறவு, தன்னுடைய செலவுக்கு கீழுள்ள பலவீனமான உறவுகள், அங்க ஒருவர் விட்டுக் கொடுக்கிறாரு, மன்னிக்கிறாரு, மறக்கிறாரு, அவங்களோட பணிவா நடக்கிறாரு, இரக்கமா நடக்கிறாரு. அந்த வீட்டுள்ளுக்கு அவரு நல்லவராக ஆகுவதாக இருந்தால் உண்மையிலே அவர் நல்லவராக ஆக முடியும். உண்மையிலே நல்ல ஒருவராக இருந்தால் தான் ஆக முடியும். அங்கே நடிப்புக்கு இடம் இல்லை. நடிக்க இல்லாத எத்தனை நாளைக்கு தான் நடிக்கிறது? அங்க அவருடைய உண்மையான ரூபம் அங்கே வெளியே வந்துவிடும். எனவே ஒரு நற்குணம் நல்லவர் என்பதற்கு அளவுகோல், அதனுடைய சான்றிதழ் சர்டிபிகேட் எங்க எடுக்கணும்? வீட்டுள்ளுக்கு எடுக்கணும் என்ற அளவுகோலை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் ஒரு வாழ்வியல் தத்துவமாக உலகத்துக்கு சொன்னார். கண்ணியமான மேலான சகோதரர்களே, எனவே எங்களுடைய நற்குணங்கள், பண்பாடுகள், நல்ல பண்புகள் வீட்டுள்ளுக்கு இருந்து ஆரம்பிக்கணும், குடும்பத்துக்கு ஆரம்பிக்கணும். சகோதர சகோதரிகளுடைய உறவுகளை நேசிக்கணும், அன்பு, பாசம், நேசம் இதை பகிர்ந்து கொள்ளணும், அன்பளிப்புகள் கொடுக்கணும், விருந்து கொடுக்கணும். தவறுகள் நடக்கும், தவறுகள் இருக்கும், குறைகள் இருக்கும், இருக்கலாம் என்று சொல்லல, இருக்குது, இருக்கத்தான் வேண்டும். அப்பதான் மனிதர்கள். அப்படி இல்லாதவங்களோடு நீங்க வாழ்றா மலக்குகளை தான் கல்யாணம் முடிக்கணும், மலக்குகளோட தான் வாழணும், மலக்குகளோட சேர்ந்துதான் இருக்கணும். இல்ல, மனிதர்கள் என்றால்
எல்லோரும் குறையுள்ளவர்கள், பலவீனமானவர்கள். அவங்களோட பார்வை வித்தியாசம், எதிர்பார்ப்புகள் வித்தியாசம், சிந்தனைகள் வித்தியாசம், அனுபவங்கள் வித்தியாசம். ஒன்றை சொன்னா ஒன்றை புரிவாங்க, நாங்க நலவு செஞ்சா அவங்க வேறமாய் விளங்குவாங்க. அப்படியான ஒரு மனிதர்களோட முட்டிக்கொள்ளாம மோதிக்கொள்ளாம இணைஞ்சி சேர்ந்து வாழ்றதுக்கு பெரிய மனசு வேணும் சகோதரர்கள், பெரிய உள்ளம் வேணும், விசாலமான உள்ளம் வேணும். குறுகிய மனப்பான்மையா இருந்தா ஒவ்வொன்றிலை கடுப்படுத்திக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு அவன் இப்படி பழி வாங்குறதும் மனசுல வச்சுக்கிட்டு குத்தி காட்டுறதும் அதை சொல்லி காட்டுறதும் இப்படியே முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு நாங்க தான் இன்பத்தை சந்தோஷத்தை மகிழ்ச்சியை இழப்போமே தவிர அடுத்தவர்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. இவரா எல்லாரோடையும் சண்டை போட்டுக்கிட்டு இவர் அவரோட பிரச்சனை, இவரோட பிரச்சனை, அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை, அவங்களோட வேலைகளை அவங்க செஞ்சு கொண்டிருப்பாங்க. இவர் எரிஞ்சு எரிஞ்சு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியமான மேலான பெரிய ஒரு சிறந்த அகலாக், இது இஸ்லாத்தினுடைய பெரிய ஒரு பகுதி. முஸ்லிம்களோட மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாத எல்லா இன நிற மொழி மக்களோடையும் இஸ்லாமிய பண்பாடு விசாலம் அடையுது. அது பௌத்த சகோதரராக இருக்கட்டும், கிறிஸ்துவ சகோதரராக இருக்கட்டும், இந்து சகோதரர்களாக இருக்கட்டும். நிறைய நாடு இஸ்லாமிய நாடு முஸ்லிம்கள் மட்டும் வாழ்றாங்க. பிற மத சகோதரர்களோட இணைஞ்சு சேர்ந்து கலந்து வாழுகின்ற வாய்ப்பு அந்த மக்களுக்கு இல்ல. எங்களுக்கு இஸ்லாத்த பண்பாட்டினால காட்டுறதுக்கும் பண்பாட்டின் ஊடாக இஸ்லாத்தினுடைய தாவா செய்வதற்கும் சிறந்த மைதானம் இந்த நாட்டில் எங்களுக்கு இருக்குது. பஸ்ல, ட்ரெயின்ல, வியாபாரத்துல, ஆபீஸ்ல, கடையில, பஜார்ல, போக்குவரத்துடைய சந்தர்ப்பங்கள்ல, அரசியல் வேலைகளுடைய சந்தர்ப்பங்கள்ல சுப்ஹானல்லாஹ் ஒரு முஸ்லிமாக முஸ்லிமுடைய அடையாளங்களோட இஸ்லாத்தினுடைய பண்பாட்டோட அவர் நடந்து கொள்வார். மனித நேயத்தோட அன்பு, இரக்கம், உதவி, பாசம் கொடுக்கிறது என்பது தர்மம். முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, நீங்க அந்நியர்களுக்கு கொடுத்தாலும் அது சதகா, அது மிருகங்களுக்கு கொடுத்தாலும் சதகா, பறவைக்கு கொடுத்தாலும் சதகா. சுப்ஹானல்லாஹ் மனித வட்டத்தையும் தாண்டி மிருகங்கள் வரையும் இஸ்லாத்தினுடைய பண்பாடு நீடிக்குது. எனவே கண்ணியமான மேலான சகோதரர்களே, இதெல்லாம் எதுக்காக செய்யணும்? பேரு, புகழ், மதிப்பு, பதவி, பட்டம், அதுக்காக செய்யணும். எதுக்காக செய்யணும்? இது எல்லாத்தையும் செய்யணும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணும், அல்லாஹ் தஆலாவை அடைஞ்சு தாய்க்கு பணிவிட செய்யறதா, தாயை பார்த்தாரு நல்லா கவனிச்சாரு இந்த 4 பேர் சொல்றதுக்காக செஞ்சோம்டா அங்க ஒண்ணு கிடைக்காது. இஹ்லாஸ் எங்களோட அமல்களுடைய அட்ரஸ். நாங்க பெரிய பெரிய அமல்களை செஞ்சு அட்ரஸ பிழையா போட்டோம்டா அது அங்க போகாது, எங்கேயோ போய் யார திருப்திப்படுத்தி என்ன கிடைக்க போகுது சகோதரர்களே? ஒன்றும் கிடைக்காது, விடுங்க. அல்லாஹ் தஆலா ஒருவனை திருப்திப்படுத்துற வாழ்க்கை வாழுங்க, வாழ்க்கை இன்பகரமானதாக மாறும். அழகா கடிதம் எழுதுறாரு, அழகான பேனையால அழகான எழுத்து, முத்து மாதிரி எழுத்துன்னு சொல்லுவாங்களா, அந்த முத்து மாதிரி எழுதுறாரு. நல்ல பூத்தாள் எழுதுறாரு, நல்ல என்வலப்ல போட்டுறாரு, நல்ல பொறுமதியான ஸ்டாம்ப் போட்டுறாரு, அட்ரஸ் பிழையா எழுதி போட்டிருக்கிறார். போகுமா? போகாது. நல்ல மதரசா கட்டி, மதரசா பள்ளிவாசல் கட்டி, காப்பட் போட்டு என்னென்னமோ செஞ்சு எல்லாம் அழகா இருக்குது, நல்லா இருக்குது. ஆனா அட்ரஸ் பிழையா போட்டிருக்கிறார். அங்க போய் பார்த்தா நான் மதரசா கட்டினேனே, நான் தர்மம் செஞ்சனே, நான் நோன்பு பிடிச்சனே, இல்லையா அப்படி ஒன்றும் வந்தில்லையே, இங்க அப்படி ஒன்றுமே இல்லை, உங்களோட பேர் இல்லையா, அப்படி ஒரு லெட்டர் இங்க வந்தில்ல, நீங்க வேற எங்கேயாவது அனுப்பியிருப்பீங்க, பாருங்க, அவர்கிட்ட போய் கேளுங்க, எங்க அனுப்பினீங்களோ அங்க போய் பாருங்க, இங்க ஒன்றுமே வந்தில்ல என்று சொல்லுவாங்க. இந்த கண்ணியமான சகோதரர்கள் சைத்தான் அமல் செய்ய விட்டுருவான், தர்மம் செய்ய விட்டுருவான். பேரு, புகழ், மதிப்பு இன்றைக்கு ஒரு வகையான பிரபல்ய மோகம் பிடிச்சு அலைகின்ற ஒரு போலியான மோசமான பயங்கரமான காலத்துல வாழும். அமலை செஞ்சு அவங்களே அதை போட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து போடுறதும், அவங்களோட உம்ராவையும் இஹ்ராமையும் அமல்களை பரப்புறதும், தன்னுடைய இபாதத்துகளை பரப்புறதும், எதுக்கு, யாருக்கு காட்ட போறோம், யாரு பார்த்து என்ன செய்ய போறாங்க, ஒருத்தரும் பார்க்க வேண்டியதில்லை. அவன் ஒருவனுக்கு தெரிஞ்சால் போதும். அவனுக்கு தெரியறதுக்கு நீங்க போட்டோ பிடிச்சு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு தெரியும், உள்ளத்துல ஊசலாடுற எண்ணங்களை அறிகிற ரப்புல் ஆலமீன் அலீம், சமீ, பசீர், கபீர். லா யக்ஃபா அலைஹி ஷை வலா யகீபு அன்ஹு ஷை. அந்த ரப்புல் ஆலமீனுக்கு தெரியணும்டா நீங்க எவ்வளவுக்கு ரகசியப்படுத்துறீங்களோ அவ்வளவுக்கு அந்த அமல் வெளிச்சமா. இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, மன் அஹப்ப அன் யுனவ்விர அல்லாஹு கல்பஹு ஃபல்யஜஅல் பைனஹு வ பைன அல்லாஹி கபியா.
யாருடைய உள்ளத்தை அல்லாஹ் வெளிச்சமாக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் அவருக்கும் அல்லாவுக்கும் இடையில் ரகசியங்களை ஏற்படுத்திக் கொள்ளட்டும், ரகசியமான அமல்களை செய்து கொள்ளட்டும். முஹ்லிஸ் இஹ்லாசுடைய அடையாளம் அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் இஹ்லாஸை நசீபாக்குவானாக. இஹ்லாசுடையவர்களுடைய அடையாளம் பாவிகள் பாவத்தை மறைப்பதை போல யாராவது பார்த்துருவாங்களோ, யாருக்காவது தெரிய வந்துருமோ, கன்றுவாங்களோ என்று மறைப்பதை போல அமல்களை ஒழிப்பார்கள், மறைப்பார்கள், ரகசியப்படுத்தும். எனவே கண்ணியமான மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த எல்லா விஷயங்களும் முழுமையான தீன். இந்த உள்ளத்திலிருந்து உடலிலிருந்து இந்த எல்லா தீனும் முழுமையான வாழ்க்கையில வருவதற்கான ஒரு உழைப்பு, படைத்த ரப்புல் ஆலமீனை அடைவதற்கான ஒரு உழைப்பு தான் தாவத்துடைய உழைப்பு, தப்லீகுடைய உழைப்பு. இது ஒரு இயக்கமோ குரூப்போ பார்ட்டியோ அல்ல, இது ஒவ்வொருத்தருடைய டியூட்டி. இது இயக்கம் அல்ல, ஜமாத் அல்ல. ஒவ்வொருத்தரும் தன்னை படைத்தவனை நோக்கிய பயணத்தில் கிளம்பி புறப்பட்டு படைத்தவனை அடைவதற்காக, அல்லாஹு தாலாவை அடைவதற்கான ஒரு அலைச்சல், ஒரு முயற்சி, ஒரு அழைப்பு. தான் மட்டும் அல்லாவை நோக்கி பயணிக்கிற ஒரு பயணம் அல்ல தாவத் என்பது. நானும் அல்லாவை அடைவேன், நானும் அல்லாவை நோக்கி பயணிக்கிறேன். உலகத்துக்கு உரத்த குரலிலே சொல்கிறோம், வெற்றி வேண்டுமா வாருங்கள் அல்லாவின் பக்கம், அல்லாவின் பக்கம் திரும்புங்கள், படைத்தவனோடு உள்ள உறவை அழகுபடுத்துங்கள், வாழ்க்கை அழகாகிவிடும் என்ற சத்தத்தை உலகத்துக்கே ஓங்கி சொல்லுகின்ற, உலகத்துக்கே உரத்த குரலில் சொல்லுகின்ற அற்புதமான ஒரு உழைப்பு தான் தாவத்துடைய உழைப்பு. எனவே துனியமான மேலான பெரியோர்களை, சோதர்களை, காலங்களை நேரங்களை கொடுத்து நான் அல்லாவோடு இணைய, அல்லாஹு தாலாவை நெருங்க, என்ற கல்புடைய வியாதிகளை குணப்படுத்தி கல்ப வெளிச்சமாக்கி அல்லாவுடைய ஞாபகத்தை, சிந்தனையை உண்டாக்க இந்த உலகம் முழுக்க இருக்குகின்ற ஒவ்வொருத்தருக்கும், அவர் அமெரிக்காவிலையா, ரஷ்யாவிலையா, சைனாவிலையா, ஆப்பிரிக்காவிலையா, உலகத்தில எந்த மூல முடுக்கல இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் வெற்றி பெற வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும், ஒற்றுமையாக வாழ வேண்டும், சாந்தி சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்றிருந்தால் அதற்குரிய ஒரே வழி, உலகத்தை படைத்த உங்களை படைத்தவனின் பக்கம் திரும்புங்கள், அவனோடு இணையுங்கள், அவனோடு நெருங்குங்கள். அதை தவிர வேறு எந்த வழியும் கிடையாது. எனவே அதை உரத்த குரலில் சொல்லுகின்ற, உலகத்துக்கு சொல்லுகின்ற ஒரு அற்புதமான உழைப்பு தாவத்துடைய உழைப்பு. அல்லாஹ்வுடைய கிருபையினால் உலகம் முழுக்க ஆண்கள் ஜமாத், பெண்கள் ஜமாத், வருட ஜமாத், 2வது வருடம் என்று தெரிந்து அலைந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முதலாவது நான் அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்ற லட்சியம், 2வது உலகம் முழுக்க இதனை ஓங்கி சொல்ல வேண்டும் என்ற நோக்கம். அல்லாஹு தாலா எத்தனை ஜமாத்துகள், ஆண்கள், பெண்கள், உள்நாடு, வெளிநாடு, பைதல் என்று யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில தியாகங்கள், முயற்சிகள் செஞ்சு கொண்டிருக்கிறார்களோ எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் தர்பியை செய்வானாக. நிறைய படித்தவங்க, உலமாக்கள், மதரசாவுடைய மாணவர்கள், அல்லாஹு தாலா தாவத்துடைய மசூராக்கள், நிகழ்ச்சிகள், முயற்சிகள், ஜோடுகள் அத்தனையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. கண்ணியமான சகோதரர்கள், இன்னும் எவ்வளவு நாள் வாழ போறோமோ தெரியாது. இங்கியுள்ள வாழ்க்கை போனது. மீதமுள்ள வாழ்க்கையில நான் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை அடைய வேண்டும், அல்லாஹுவை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தோட ஒரு அல்லாஹ்வுடைய பாதையில வெறும் ஒரு 4 மாதம் கொஞ்சமாவது அல்லாஹ்வை விளங்க, அல்லாஹு தாலாவுடைய அந்த விளக்கம், மாரிஃபத்துடைய வெளிச்சம் கல்வில உண்டாகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு தியாகம் செய்ய தயாராகும். இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் மேலான கிருபை செய்வான். இன்ஷா அல்லாஹ் அவசரமா உடனடியா ஒரு 4 மாதங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகிறதுக்கு யார் தயாரா இருக்கு? எலும்புங்க பார்ப்போம். பிஸ்மில்லா. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, அல்லாஹ் கிருபை செய்வானா. என்ன இருக்கிறீங்க? எலும்புங்க. பிஸ்மில்லா. எழும்ப வேண்டிய ஆட்கள், போக வேண்டிய ஆட்கள், நாங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், நாங்க எங்களை ஏமாற்றிக் கொள்றோம், அவ்வளவுதான். அல்லாஹ் கிருபை செய்வானாக. மாஷா அல்லாஹ். பாருங்க, வாலிபர்கள் என்கிறாங்க, அல்லாஹ் இந்த எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் சொல்லுங்க. யாருடைய ஆமீன் யாருக்கு கபூலாகும் தெரியாது. இந்த சபை பரக்கத்தான சபை, ஒரு பரக்கத்தான இரவு, வெள்ளிக்கிழமை இரவு தொழுதுட்டு, மர்ம தொழுதுட்டு, ஒரு தீனுடைய மஜ்லிஸ்ல அல்லாஹ்வை பற்றி பேசிட்டு நாங்க உட்கார்ந்து கேட்கிற துவாக்கள் கபூலாகும். அல்லாஹ் இவர்கள் எல்லோரையும் கபூல் செய்வானா. இன்னும் இருக்கிறீங்க, எலும்புங்க பார்ப்போம். மாஷா அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. இஹ்லாஸோட அல்லாஹ்வை அடையிறதுக்குரிய முயற்சியை செய்யறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. வேற யாரு? அப்படி வாங்க, முன்னுக்கு வாங்க. உங்களுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். நீங்க அப்படி போங்க. அவங்க பாப்பா, நீங்க தான் அவங்கள்ட்ட போய் கொடுங்க சார்.
பேர் கொடுக்கக்கூடியவங்க துவாவோட பேர்களை கொடுத்தவங்க துவாவுல இருங்க, அல்லாட்ட ஒப்படைங்க. யா அல்லாஹ், நீதான் உள்ளத்துல போட்டாய், நீதான் எழுப்பினாய், நீதான் பேர் கொடுக்க வச்சாய், நீயே தான் வெளியாக்கணும். யா அல்லாஹ், என்ற நிலைமை அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு அல்லாட்ட சொல்லுங்க, உறுதி எடுங்க. அல்லாட்ட கெஞ்சி அல்லாஹ் இடத்துல டேட்டை பிக்ஸ் பண்ணுங்க. வாரக்கிழமை அடுத்த நாள் பிற்படுத்துற லேட் பண்ற விஷயம் அல்ல, உடனே அட்மிட் ஆக வேண்டிய சீரியஸ் கேஸ். நாங்கள் எல்லாரும் அப்படியான நிலைமையில் இருக்கிறோம். கல்பு வெளிச்சமாகணும், கல்புடைய குருட்டுத்தன்மை நீங்கணும். எல்லா சோழியையும் வேலையும் விட்டுட்டு எல்லாத்த விட பெரிய வேலையாக சோழியாக இது விளங்கணும். வேலை இல்லாதவங்க போறது, சோழி இல்லாதவங்க போறதுன்றது அல்ல, எல்லாத்த விட பெரிய வேலை. எல்லா வேலையும் அழகாகணுமா, இந்த வேலையை செஞ்சு நாங்க கல்பை வெளிச்சமாக்கணும். எல்லா வேலையும் எல்லா உறவுகளும் சீராகணுமா, இந்த உறவை சரியாக்கணும். நாங்க எழுதுங்க மாஷா அல்லாஹ், அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. என்ன இருக்கிறீங்க மாஷா அல்லாஹ், பாருங்க மகன் அப்படி போங்க, பின்னாடி போங்க, வாலிப பிள்ளைகள் பாருங்க, அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். வேற யார் எழுதுங்க பாப்பா இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். அப்படி போங்க, பின்னாடி இவங்களோட பேர் எழுதுங்க. கண்ணியமான சகோதரர்களே, நீங்க சொல்லுங்க, இப்ப நான் சும்மா பயானுக்கு தான் வந்தேன், நான் நினைச்சிருக்கவும் இல்லை, எப்படியோ அல்லாஹ் குணவன் தான், ஆனா மனசுல வருகிறது நான் போய் தான் ஆகணும், ஏந்த கல்வி வெளிச்சமாகணும், கல்விடைய பார்வை திறப்படணும், நான் போகத்தான் ஓணும், இப்படி இருந்து சரி வராது எனக்கு விளங்குது, நான் அவசரமா போறதுக்கு நான் முடிவு செய்யறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்க துஆ செய்ய, சரி வந்தா நான் போறேன். அவசரமா ஒரு கிழமையா 2 கிழமையா அவசரமா வெளியாகிறதுக்கு நான் முயற்சி செய்யறேன். அப்படி சொல்றது எழுதுகிறேன். இன்ஷா அல்லாஹ் நான் வீட்டுக்கு போகணும், கடையில பேசணும், வாப்பாட்ட கேட்கணும், உம்மட்ட நானட்ட கேட்கணும், லீவ் எடுக்கணும், நான் முயற்சி செய்யறேன், சரி வந்தா நான் போறேன். அப்படி சொல்றது எழுதுங்க பாப்பா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேலான் தௌஃபீக் செய்வான். மாஷா அல்லாஹ். இன்னும் இருக்கீங்க எழுதுங்க மாஷா அல்லாஹ், அல்லாஹ் உதவி செய்வான். அப்படி போங்க, எங்க போங்க இன்ஷா அல்லாஹ். இன்னும் இருக்கிறீங்க எழுதுங்க பாப்பா இன்ஷா அல்லாஹ். துஆ செய்யுங்க, சரி வந்தா நான் போறேன், அவ்வளவுதான். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். பேரை கொடுங்க பாப்பா. பேர் கொடுத்தது கைய கால கட்டி இழுத்துக்கிட்டு போக மாட்டாங்க. யாரோ போஸ்ட் பண்ணி அனுப்பினா நீங்க போகாதீங்க, அப்படி போனா பிரயோசனம் கிடைக்காது. நீங்களாக போகணும்னு உள்ளத்துல வந்து போனாதான் பிரயோசனம் அடைவீங்க. சொல்லுங்க பாப்பா இன்ஷா அல்லாஹ். பேரை கொடுத்தா துஆ செய்வாங்க, அவ்வளவுதான். என்ன இருக்கிறீங்க வேற யாரும் இன்ஷா அல்லாஹ். ஒரு 4 மாசம் பிஸ்மில்லாஹ் எழுதுங்க இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் கிருபை செய்வான். எழுதுங்க இன்ஷா அல்லாஹ். வெளிநாடுகள்ல வருஷக்கணக்கில் போய் இருக்கிறாங்க. அன்றைக்கு ஒருத்தர் சொல்றாரு, 8 வருஷத்துக்குள்ள வந்திருக்கிறேன், 8 வருஷம் போனதே தெரியாதுறாரு. துனியாவுடைய விஷயங்களுக்கு வருஷக்கணக்கு கொண்டு சிம்பிளா சொல்றாங்க. எழுதுங்க பாப்பா. ஒரு 4 மாசம்ன்றது ஒன்றுமே இல்லை. பிஸ்மில்லாஹ், நானும் முயற்சி சொல்றோம். எழுதுங்க இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் தௌஃபீக் செய்வாங்க. வேற யாரு இன்னும் எழுதுங்க இன்ஷா அல்லாஹ். பேருகளை கொடுங்க, துஆ செய்வாங்க. நீங்க முயற்சி செய்யுங்க, துஆ செய்யுங்க, சதக்கா கொடுங்க, நோன்பு கொடுங்க, ஸலாத்துல் ஹாஜத் தொழுது அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ் நிலைமைகளை சீராக்குவான் இன்ஷா அல்லாஹ். வேற யாரு நானும் முயற்சி செய்யறது சொல்றது எழுதுங்க பாப்பா இன்ஷா அல்லாஹ். என்ன இருக்கிறீங்க போக வேண்டிய ஆட்கள், போக முடியுமான ஆட்கள் நாங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். எழுதுங்க பாப்பா இன்ஷா அல்லாஹ். வேற யாரு அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். இன்ஷா அல்லாஹ் வார கிழமை இன்ஷா அல்லாஹ் நாங்க எங்களை மஹல்லால உழைப்பு செய்து, முன்னாலே நோம்பு வருகிறது, ஜமாத்தை கொண்டு வருவோம் என்று சொல்றோம். எழுதுங்க பாப்பா இன்ஷா அல்லாஹ். நீங்க மஹல்லால போயிட்டு நாளைக்கு ஃபஜ்ர் மசூராவுல முன்வைங்க. வார ஜமாத்துகள் வருகிறது, 3 நாள் ஜமாத்து, சில்லா ஜமாத், அவங்கள வச்சு லிஸ்ட போட்டு உழைப்பு செய்யுங்க. அல்லாஹ் திட்டம் போட்டு முறையாக உழைப்பு செய்தான், அல்லாஹ் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் உதவி செய்வோம். நாங்க கவலையோட, அகலாத்தோட, தியாகத்தோட, துவாவோட முயற்சி செஞ்சா நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜமாத்தை கொண்டு வரலாம். அவ்வளோ திறமைகள் உங்கள்கிட்ட இருக்குது. கொஞ்சம் நியத்து வைத்து பார்ப்போம். நான் வார கிழமை மஹல்லால இருந்து ஒரு ஜமாத்தை கொண்டு வரது முயற்சி. அப்படி ஒரு எலும்புக்கு பார்ப்போம். பிஸ்மில்லாஹ் ஒரு அஸாயிம் எடுத்துட்டு போங்க, ஒரு உறுதி எடுத்துட்டு போங்க, முயற்சி செய்யுங்க, அல்லாஹ் உதவி செய்வான். மஹல்லாக்கள்ல ஹல்காக்கள்ல முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்க கொஞ்சம் கவலைப்பட்டு உழைச்சோம்டா, வாலிபர்கள், புதிய ஆக்கள், எங்களை விட நல்ல தன்மையானவங்க, கொஞ்சம் அக்கலாத்தோட, கவலையோட,
தியாகத்தோட துவாவோட. இந்த நாளும் எங்களோட உழைப்புல சேர்ந்துட்டா அகலாக் சேரும், கவலையோட உழைப்பு செய்யணும், தியாகம் செய்யணும், துவாவோட செய்யணும். இந்த நாளும் எங்களோட உழைப்புல சேர்ந்துச்சுன்னா நிச்சயம் அது வீணாகாது, பெரிய ரிசல்ட்டுகளை பார்க்கலாம். செய்வோமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் பரக்கத்